අපි දෙවි පියාණන් වහන්සේට යාඥා කර සිටිමු. நாங்கள் பிதாவின் தேவனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். සර්ව බලධාරී ශුද්ධ එකම දෙවි පියාණනි ඔබට ස්තුතියි මේ රාත්‍රිය නිසා. சர்வவல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரே தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். වහන්සේ අපට දැන් කතා කළ මැනව. ஆண்டவரே இப்பொழுது நீர் எங்களோடு பேசுவீராக. මේ දේව මෙහෙය තුල තිබෙනා වූ මූලික අරමුණ මනුෂ්‍යයා වෙතට ඔබ වහන්සේ එළිදරව් කළ මැනව. ஆண்டவரே இந்த ஆராய்ந்து இருக்கிறான குறிக்கோள் என்ன என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ඔබ අපහට මඟ පෙන්වන සේක්වා. நீர் எங்களை வழி நடத்துவீராக. මෙතෙන් පටන් ඔබ වහන්සේගේ වචනේ එළිදරව් වීම අපේ ජීවිතයට මඟ පෙන්වීමගෙන දුන මැනව. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் வெளிப்படுத்தல் கூட எங்களை வழி நடத்துவீராக. යේසුස් වහන්සේගේම නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். හොඳයි. අප බොහොම සතුටින් මේ දවසේත් මේ රාත්‍රියේ ඔබ වෙතට පැමිණෙනවා දෙවියන් වහන්සේට මේ මෙහෙය පවත්වමින්. இந்த ஆராதனை கூடாக மிக மகிழ்ச்சியுடனே உங்களிடத்திலே வருகின்றோம். இந்த ஆராதனை நடத்துவதன் மூலமாக මම විශ්වාස කරනවා ඔබ හැම කෙනෙක්ම උදෑසන ස්වාමින් වහන්සේගේ සභාවට රැස්ව සිට සභාව රැස් වී දෙවියන් වහන්සේට নমස්කාර කරලා දැන් රාත්‍රියේ සබත් දවසේ තවත් වේලාවක් දෙවියන් වහන්සේට වෙන් කිරීමක් හැටියට අප හා සමග සම්බන්ධ වී ඇති බව. இன்று காலையிலே ஆராதனையில் நீங்கள் பங்களித்துவிட்டு மீண்டுமாக இந்த ஓய்வு நாளிலே மறு ஒரு ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். මගේ කල්පනාවට හා මට යම් යම් මුණගැසීම් එක්ක මගේ කිතුණු ජීවිතය තුළ මට සිතුණා බොහෝ අය දෙවියන් වහන්සේව පෞද්ගලිකව ඇඳුනුම්කමක් ගැඹුරෙන් නැති බව. என்றால் நான் சந்தித்தவர்களை கொண்டும் நான் கண்ட காரியங்களை கொண்டும் அநேகருக்கு ஆண்டவரை குறித்தான ஆழமான அனுபவங்கள் இல்லை என்று நான் உணர்கிறேன். නමුත් බොහෝ වෙලාවන් වලට ඔවුන් වර්ෂ ගණනාවන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව සමග සම්බන්ධතාවයේ තිබී තිබෙනවා. என்றாலும் அவர்கள் பல வருட காலங்களாக தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனங்களாக காணப்படுகின்றார்கள். මට දැනුණා මේක ඉතාමත්ම අනතුරු සහිත ඇදහිීමක්. எனக்கு உணர்த்தப்பட்டேனே இது ஒரு ஆபத்தான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ඒකට හේතුව තමයි මෙබඳු අය කොයි මොහොතක හෝ සාතන්ගේ පරීක්ෂණයකදී මොවුන් අසමත් වෙන්න ඉඩ තිබෙනවා. அது என்னவென்றால் எந்த நேரத்தில் என்றாலும் பிசாசினிடத்தில் தோல்வி அடைய முடியும். ප්‍රධානතම භයානකම දේ තමයි තම ගැලවුම් කාර්යාව පෞද්ගලිකව පිළිගත්ත නමුදු පෞද්ගලිකව ඇඳුරුම් කමක් නැතිකම. என்றால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே ரட்சிக்கப்பட்ட போதிலும் கூட தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட அவர்களுக்கு அனுபவங்கள் இல்லை. මම හිතනවා මා සමග ඔබ එකඟ වෙයි කියලා. நான் இருக்கிறேன், நீங்கள் என்னோடு அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று. බොහෝ දෙනෙක් වර්ෂ 25 30 15 දේව සභාවේ සිටියට තාම දෙවියන් වහන්සේගේ ස්වභාවයට අනුව චරිත ලක්ෂණ පිහිටා නැතිකම අපට තිබෙන හොඳම සාක්ෂිය මේ අයගේ පැවැත්ම ගැන. அது என்னவென்றால் 15 20 25 வருடம் அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த போதிலும் கூட தேவனுக்கேற்றான சுபாவம் என்பது அவர்களே கட்டப்படவில்லை என்பது காணப்படுகின்றது. සබෑව පිළිගන්න තර්ක වැඩක් නැහැ. என்றால் சபையை ஏற்றுக்கொள்வதற்கு விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் අපට இல்லை. අවශ්‍ය සාධකය என்றால் அதற்கேற்றான காரணம் தேவை. තර්ක කරලා විවේචනය කරලා කවමදාකවත් මිනිසු සත්‍ය දැනගන්න යන්නේ නැහැ. விவாதம் செய்தோ விமர்சித்தோ சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடிவதில்லை. මනුෂ්‍යෝ සැබෑව දැනගන්ට නම් ලකුණු හා සාක්ෂිය සමග සැබෑව දැනගන්න ඕන. என்றால் மனிதர்கள் சத்தியத்தை அறியும் பொழுது உண்மையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ඉතින් මම කල්පනා කළා මේ රාත්‍රියේ පවත්වන මෙහෙය තුල විශේෂයෙන්ම දෙවියන් වහන්සේගේ සභාවට ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ පිළිබඳව පුළුල් එළිදරව්වක් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහය ඇතිව කතා කළ යුතුයි කියලා. நான் நினைக்கிறேன் இந்த வேளையிலே பரிசுத்தாவினுடைய அனுகிரகத்தை கொண்டு தேவனுடைய ஆழமான காரியங்களை பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். එම නිසා මා අද දවසේ පටන් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ පිළිබඳව යම් විශේෂිත කාරණා සති කීපයක් ඔබ සමග කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்றிலிருந்து சில வார காலங்களாக கிறிஸ்தனுடைய ஆழமான சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள බොහෝ விரும்புகின்றேன். අය ඉතාමත්ම ආශාවෙන් කියවන්නා වූ බයිබලයේ පොතක් තමයි ගීතාවලිය. என்றால் அநேகர் மிக விரும்பி வாசிக்கனான ஒரு புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீத புத்தகம். නමුත් මා තේරුම් ගත්තු දේ තමයි මේක සියලු දෙනා කියුවාට මෙහි තිබෙන ඇතැම් ගැඹුරු දේවල් සාමාන්‍යයෙන් තේරුම් ගන්නට අපහසුයි. என்றால் அநேகர் இந்த புத்தகத்தை வாசித்த போதிலும் கூட இதில் இருக்கிற ஆழமான காரியங்களை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. මේක තේරුම් ගැනීමට යම් ශුද්ධාත්මයන්න් වහන්සේගේ මඟ පෙන්වීම ඉතා ගැඹුරින් අවශ්‍යයි. இதை புரிந்து கொள்வதற்கோ பரிசுத்தாவினுடைய ஆழமான ஒரு வல்லமை அபிஷேகம் தேவைப்படுகின்றது. දාවිත් විවිධ ගීතිකාවන් ලියනු ලැබූ නමුදු
தாவீது பல சங்கீதங்களை எழுதின போதிலும் දාවිත් අනාගත වාක්‍යයන් මේ ගීතිකාවන් වල පවසනු ලබනවා. இந்த சங்கீதத்துக்குள்ளே தாவீது பல தீர்க்கதரிசனங்களையும் முன்வைத்திருக்கின்றார். ඒ අනාගත වාක්‍යවල තිබෙන්නා වූ මූලිකම සැලැස්ම තමයි මෙසියස් වහන්සේ මේ පොළවට පැමිණීම. அந்த தீர்க்கதரிசனங்களுக்குள்ளே அடங்குற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த மேசியா என்கின்ற தேவன் வெளிப்படுவார் என்பதும் இருக்கின்றது. කවුද මෙසියස් වහන්සේ? யார் இந்த மேசியா? අපගේ ගැලවුම් කාරයන. எங்களுடைய இரட்சகர் ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දේව පුත්‍රයා. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன். දැන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකයට ආවේ නිකම්ම නිකන් කුරුසියේ මැරෙන්නද? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவான வெறுமையாக சிலுவையில் மரிப்பதற்காக மாத்திரமா இந்த பூமிக்கு வந்தார். මිත්‍රය නැත. இல்லை நண்பர்களே, ඊට වඩා බොහෝ දේවල් මේ ගැලවුම් කාර්යය අපිට මිහි පිටදිත් එමෙන්ම ස්වර්ගයේදී දීමට උන්වහන්සේට ක්‍රියාවක් තිබෙනවා. அவர் இந்த பூமியில் இருந்த பூமியிலும் கூட பரலோகத்திலும் கூட அநேக காரியங்களை எங்களை தருவதற்கு முன் வந்திருக்கிறார். යේසුස් වහන්සේව අවශ්‍ය මේ පොළොවේදී ගැලවෙන්න இயேசு கிறிஸ்துவானவர் தேவை இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு උන්වහන්සේගේ තිබෙන්නා වූ ඇතැම් අභිරහස් අවශ්‍ය අපිට ස්වර්ගීක සම්පත ලබා ගන්න. அவருடைய பரம ரகசியங்கள் நாங்கள் பரலோகத்தில் ஒரு கூட அனுபவிப்பதற்கு தேவைப்படுகின்றது. එම නිසා මා ඔබ සමග අද පටන් සති කිහිපයක් බෙදා ගන්නට යන්නේ ගීතාවලිය 23 වෙනි පරිච්ඡේදය. நான் இன்றிலிருந்து சில வாரங்களுக்கு நான் இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ගීතාවලිය පොතේ බොහෝ ස්ථානවල මේ මෙසියස් වහන්සේගේ පැමිණීම පිළිබඳව දිවසි වාක්‍ය තිබෙනවා ගීතිකාවල. என்றால் இந்த சங்கீத புத்தகங்களே மேசியா வருவதாக பல இடங்களிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. ගීතාවලිය 23 වෙනි පරිච්ඡේදය බොහෝ විටදී භූමික ආශිර්වාද වලට සම කරමින් විග්‍රහයන් දීමට උත්සාහ දරුව නමුදු මෙහි සැබෑවටම තිබෙන්නේ ස්වර්ගීක අභිප්‍රායන් පොළොවේදී එළිදරව් කිරීමට පැමිණෙන්නා වූ තැනන් වහන්සේ ගැනයි. இந்த இடத்திலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை போன்று பல தென்பட்ட போதிலும் கூட பரலோகத்தில் உள்ள காரியங்களுக்கு ஏற்றான காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் இதுக்குள்ளே இருக்கின்றார். ගීතාවලිය පොතේ මේක තමයි 6 වෙනි මෙසායනික පණිවිඩය. என்றால் மேசியா பற்றி சொல்லப்படுனா 6வது தீர்க்கதரிசனம் இதுவா ඒ இருக்கிறது. වගේම මේ පරිච්ඡේදයට අඩංගුවේ උන්වහන්සේගේ සේවාවන් 7ක්. என்றால் அதன் மாத்திரமல்ல இந்த அதிகாரத்துக்குள்ளே அந்த மேசியாவுடைய 7 விதமான ஊழியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. එමෙන්ම ආශිර්වාද 14ක්. என்றால் 14 ஆசீர்வாதங்கள் අපි அடங்குகின்றது. මේවා තමයි මේ ඉදිරි දිනවලදී සොයන්ට යන්නේ මේ තැනන් වහන්සේගේ පැමිණීම අපට ආශිර්වාදයක් වී තිබෙන්නේ කෙසේද කියලා. ஏன் இதைத்தான் நாங்கள் பல வாரங்களாக நாங்கள் தேடி பார்க்க போகின்றோம். இந்த மேசியா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறார் මේ என்று. මුළු බයිබලයම තුලම සිටින විශේෂිතම සැලසුම් කරුවානන් තමයි ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ. இந்த அந்த பெருசு வேதாகமத்திலே விசேஷித்தமானவராகத்தான் இந்த கிறிஸ்துவானவர் இருக்கின்றார். මොකද දෙවියන් වහන්සේ ආදාම මැව්වාට ඔහුව දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ක්‍රියාත්මක කරන්න මේ මිහි පිට දෙවියන් වහන්සේට බැරුව ගියා. என்றால் ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போதிலும் கூட அந்த தேவனுடைய பூரணமான கிரியைகளை அந்த ஆதாமால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. එම නිසා මේ පොළවට දේව සැලැස්ම ස්ථාපිත කිරීමට ස්වර්ගයෙන් එවල තැනන් වහන්සේ තමයි ස්වාමී යේසුස් වහන්සේ. எனவே தான் அந்த தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தவர் தான் இந்த மேசியாவாகிய கர்த்தராகிய එම இயேசு නිසා கிறிஸ்து. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව ඔබ සහ මා පිළිගැනීම තුලින්ම සිදුවෙන්නේ අපේ ජීවිතයට මේ භෞතික සම්පත් සහිත දූෂිත ලෝකයෙන් අපේ පාපවලට සමාව අයද අපි ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධ වෙන්න පටන් ගන්නවා. ஏனால் நானும் நீங்கள் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே இந்த பூமியில் இருக்கிற பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த பரலோகத்துக்கு ஏற்றான ஒரு ஜீவியம் ஜீவிக்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு நிலை வருகின்றோம். යේසුස් වහන්සේ නොමැතිව දෙවියන් වහන්සේට ළඟාවීමක් මනුෂ්‍යයාට නැහැ. ஏனால் கிறிஸ்து இயேசு அல்லாமல் பிதாவின் தேவனிடத்திலே கிட்டிச்சேர யாராலும் முடியாது. මයසේ කියනවා කාරණා දෙකක් නිසා. அதுக்கு 2 காரியத்தின் நிமித்தமா නම්බර சொல்கிறேன். 1 තමයි ශුද්ධ වූ ලියවිල්ල එසේ පවසන නිසා. ஒன்று பரிசு வேதாகமம் அவ்வாறு கூறுகின்றது. දෙවෙනි කාරණාව இரண்டாவது காரியம், අපගේ පාපයට සමාවක් නැතුව දෙවියන් වහන්සේ සමග පංගුකාර වෙන්න බෑ. எங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பில்லாமல் தேவனோடு கூட நாங்கள் இணைய முடிவதில்லை. පාපයට සමාව ගෙන දුන්නා වූ තැනන් වහන්සේ ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. பாவத்துக்கு மன்னிப்பை கொண்டு வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். එම නිසා ஆகவே යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ජීවිතේ මහිමයට පත් කරමින් அவரை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டு උන්වහන්සේව ප්‍රකාශයට පත් කිරීම அவரை வெளிப்படுத்தி
අපි සියල්ලෝම සතු මූලික වගකීමක්. அது எங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாதமாக ඒක இருக்கின்றது. අපි කළ යුතුයි. அதை நாங்கள் செய்ய வேண்டும். අපි කියමු ගීතාවලියේ 23 අද දවසේ. இன்றைய நாளிலே சங்கீத புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் අපි வாசிப்போம். මේ පුළුවන් තරම් ලේසියෙන් තේරුම් ගැනීමට උත්සාහ දරමු. நாங்கள் இலகுவாக இதை நாங்கள் புரிந்து கொள்ள அல்ல விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். මම කැමති මොහොතක් ඔබගේ net වසනවා නම්. நான் சற்று நேரம் உங்களுடைய கண்களை மூடுவதை நான் ඔබ விரும்புகின்றேன். යේසුස් වහන්සේව දැන් මුළු හදවතට ඇරයුම් කරන්න. உங்களுடைய முழு உள்ளத்துக்களும் அந்த கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அழையுங்கள். හේතුව උන්වහන්සේ ඔබ තුළට ඇතුළු වෙද්දී அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது මේක ස්වාභාවික ලෝකේ නෙවෙයි ආත්මික ලෝකේ යම් ආකාරයේ විප්ලවයක් සිද්ධ වෙන්න යනවා. இது இந்த இயற்கையான உலகத்திலே அல்ல, இந்த ஆவிக்குரிய உலகத்திலே பெரிதான ஒரு தாக்கத்தை எங்களுக்குள்ளே ඔබ உருவாக்க තුළ ඒ போகின்றது. යේසුස් වහන්සේ පැමිණ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே ඔබේ வந்து ජීවිතයට යම් ආකාරයේ උත්ථානයක් දෙන්නට යනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය කරන කොටගෙන. ஏனால் கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டு உங்களுக்குள்ளே ஒரு புதிய பிறப்பை உருவாக்க போகின்றார். එවිට அப்பொழுது ඔබ මේ ලෝකයේදී இந்த உலகத்திலே ගැලවීමේ මිහිර අත්දකින්න යනවා. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். උන්වහන්සේ රස බලා දැන ගැනීම හැම දවසම අපට අවශ්‍යයි. அவரை ருசி பார்த்து அறிந்து கொள்ளவனே தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு දැන් අපි காரியம். කියවමු. இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். ගීතාවලිය පොතේ 23 වන පරිච්ඡේදයේ පළවන පදය. ස්වාමින් වහන්සේ මාගේ එඬේරාය මට හිඟයක් නොවන්නේය. මිත්‍රය මේ වචනය තුල තිබෙනා වූ කරුණු අපි එකින් එක බලන්න යනවා. இந்த வார்த்தை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். இதிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகின்றோம். කවුද මේ ස්වාමින් වහන්සේ? யார் இந்த கர்த்தர்? අනේ අය ප්‍රශ්නය. அதுதான் கேள்வி. දැන් ස්වාමින් වහන්සේ කියන වචනේදී இந்த கர்த்தர் என்றான வார்த்தைக்குள்ளே ඒ තැනන් වහන්සේ ගැන அவரை பற்றி පුළුල් විග්‍රහයක් விளக்கமா விரிவாக சொல்ல මේ போனால் ස්වාමින් වහන්සේ ගැන දෙන්නේ இந்த கர்த்தர் என்பதை ඉන්දේරත්වය ඇතිව என்றால் ஒரு மேய்ப்பனுடைய தன்மையுடையவராக මේ විග්‍රහය இந்த விளக்கம் වඩාත් තහවුරු කරනවා அது உறுதிப்படுத்துகின்றது. දේව ලියවිල්ල. வேத வார்த்தை. උන්වහන්සේ අපගේ එඬේරා. அவர் எங்களுடைய மேய்ப்பர். ස්වාමින් වහන්සේ කවුද? இந்த கர்த்தர் யார்? නම්බර 1. ஒன்று. කවුද මේ ස්වාමියා? யார் இந்த கர்த்தர்? පිලිප්පි 2:5 සිට 11ට. நாங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்க நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. ඊට පස්සෙ අපි බලන්න යනවා කවුද මේ එඬේරා? அதன் பின்பு யார் இந்த மேய்ப்பர் என்று பார்க்க போகின்றோம். ඊට පස්සෙ අපි බලන්න යනවා මේ එඬේරාගේ ස්වභාවය. அதன் பின்பு இந்த மேய்ப்பனுடைய சுபாவம் என்ன என்பதை குறித்து ගීතාවලියේ දාවිත් ලියද්දි ස්වාමින් වහන්සේ කියලා இந்த கர்த்தர் என்று சங்கீதத்தில் எழுதும் பொழுது මේ කතා කරන්නේ මතු පැමිණෙන්න සිටියා වූ එවිට මෙසායා. என்றால் பின்பு வர இருந்ததான மேசியாவாக இருக்கின்றார். මේ මෙසියස් වහන්සේ කියන්නේ කවුද? இந்த மேசியா என்பவர் யார்? ගැලවුම් කාර්යයා. ரட்சகர். ඒතකොට මේ ගැලවුම් කාර්යයාගේ පැමිණීම මනුෂ්‍යර අවශ්‍ය වී තිබුණා. இந்த ரட்சகருடைய வருகை இந்த மனிதருக்கு தேவைப்பட்டது. ප්‍රේමවන්තය பிரியமானவர்களே, ඔබ පොළවේ ජීවත් වෙද්දී இந்த பூமியிலே ஜீவிக்கும் பொழுது ඔබට අවශ්‍යයි එඬේරෙක්. உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. සභා ජීවිතය තුල සභා පාලකවරු එඬේරුන් ලෙස සිටින එක සබෑවක්. என்றால் சபையிலே மேய்ப்பர்களாக ஊழியக்காரர் இருப்பதுண்டு. මම මේ පිළිබඳව කිසිවක් ප්‍රතික්ෂේප කරන්නේ නැහැ. அதை நான் நிராகரிப்பதில்லை. නමුත් මේ සියලු එඬේරුන් තුල இந்த எல்லா மேய்ப்பருக்குள்ளும் තිබෙන්න ඕන චේතනාව இருக்க வேண்டிய குறிக்கோள், පරමාර්ථය நோக்கம் සියල්ල විය යුත්තේ මේ ගැලවුම් කාර්යයාගේ චරිතය තුල තිබුණා වූ பிரகாசன. இந்த மேய்ப்பருக்குள்ளே இருந்ததான குணாசீலம் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். උන්වහන්සේ තුල තිබුණා වූ මේ චරිත ගුණාංග අප තුලින් පිටතට එන්නේ නැත්නම් இவருக்குள் இருக்கிற குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படாவிட்டால் යේසුස් වහන්සේ පිළිගත්තා වූ සෙනඟට මට බෑ එඬේරෙක් වෙන්න. என்றால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கைக்கு நான் மேய்ப்பராக இருக்க මොකද முடியவில்லை. මේ පාස්ටර් කියන වචනයට ආසයි. ஏனால் அநேகர் பாஸ்டர் என்ற வார்த்தையை விரும்புகின்றார்கள். ඒ පාස්ටර් කියන වචනය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ එඬේර භාවය අප තුලින් දිස්වෙන්න ඕන ගැලවීම ලැබු මිනිසුන්ට. அந்த பாஸ்டர் என்னும் பொழுது கர்த்தராகிய இயேசுக்கு அந்த குணாசீலங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதா இருக்கணும். அந்த மேய்ப்பர் என்னும் பொழுது දේව அந்த மந்தைக்கு සේවයට ප්‍රියමනාපයට මම මෙසේ කියන්න කැමතියි. දේව සේවයට කැමති අයට මම මෙසේ தேவ ஊழியத்தை விரும்புகின்றவர்களுக்கு நான் இவ்வாறு சொல்ல விரும்புகிறேன். පාස්ටර් කෙනෙක් වෙන්න හදන්න එපා. என்றால் பாஸ்டர் நான் இடத்துக்கு வர விரும்ப හොඳ வேண்டாம். ගෝලෙක් වෙන්න. ஒரு சீசராகுங்கள், හොඳ දේව සේවකෙක් වෙන්න. நல்ல ஒரு ஊழியக்காரராகுங்கள்.
ඔබ විසින් உங்கள் மூலமாக හොඳ ගෝලයෙක් වී நல்ல ஒரு சிறந்த හොඳ දේව සේවකයෙක් වී ஒரு சிறந்த அந்த ක්‍රිස්තුස් சீஷனும் ஊழியக்காரனும் වහන්සේගේ ස්වභාවය ඔබ තුල හටගද්දී கிறிஸ்துவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ளே வெளிப்படும் ඔබ பொழுது ඉබේම එඬේරෙක් බවට පත් වෙනවා. நீங்கள் மெய்யாகவே மேய்ப்பராக මට තිබෙන மாறிவிடுவீர்கள். සුළු සුළු අත්දැකීම් එක මම දන්න දෙයක් තමයි நான் எனக்கு இருக்கிற சிறு சிறு அனுபவத்துக்கு கூட சொல்லுகின்ற මිනිස්සු காரியம் එඬේරු බවට පත් වෙනවා ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වභාවය නැතිව. என்றால் அநேகர் கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லாமல் மேய்ப்பர்களாக இருக்கின்றார்கள். එවිට ඒ බැටළුව අසරණ වෙනවා. அப்பொழுது அந்த மந்தையானது திக்கற்றதாக ඒ மாறிவிடும். බැටළුව නාස්ති වෙනවා. அது வழி தவறிவிடும். ඒ බැටළුව ඇතැම් විටදී කොල්ල කෑමට ලක් වෙනවා. சில வேளையிலே அது கொள்ளையாகிவிடும். ඒ බැටළුව දූෂිත භාවයට ලක් වෙනවා. அது அங்கே சீர்கெட்டதாகிவிடும். ඒ බැටළුවන් අනාරක්ෂිත වෙනවා. அது பாதுகாப்பு இல்லாததா போய்விடும். හේතුව ඇයි? காரணம் என்ன? එඬේර භාවයට එන්ට හදනවා නියම එඬේර ගුණාංග නැතුව. அநேகர் அந்த மேய்ப்பருடைய தன்மை இல்லாமல் மேய்ப்பராக එම விரும்புகின்றார்கள். නිසා කවුරුත් පාස්ටර් කෙනෙක් වෙන්න හදන්න එපා. ஆகவே யாரும் பாஸ்டர் என்ற இடத்துக்கு வர வேண்டாம். ඔබ තුලින් එඬේරෙක්ගේ චරිත ලක්ෂණ පිටතට එන්න දෙන්න. உங்களுக்குள்ளிருந்து மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துங்கள். එවිට ඔබ ඒ රැළට රැකවරණය දීපු කෙනෙක් වෙනවා. அப்பொழுது அந்த மேய்ப்பனுக்கு அந்த மந்தைக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றவர்களாக දැන් இருப்பீர்கள். පිලිප්පි 2:5 සිට 11ට අපි කියවමු. நாங்கள் பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் வாசிக்கும் කවුද பொழுது මේ ස්වාමින් වහන්සේ? யார் இந்த கர்த்தர்? මේ ස්වාමින් වහන්සේව මේ පොළවේදී මිනිස්සු ලබන්නේ කොහොමද? இந்த கர்த்தரை இந்த பூமியிலே மனிதர்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள போகின்றார்கள்? මේක ඉතා වැදගත්. இது மிக முக்கியமாக අපි இருக்கின்றது. මේ තනන් වහන්සේව ලබා ගන්න අන්දම ගැන ඉගෙන ගත යුතුයි. அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ඔබ வேண்டும். දීර්ඝ කාලයක් සභා ජීවිතයේ සිටින කෙනෙක් වුණමුදු நீங்கள் அதிக காலமாக சபையில வாழ்கின்ற ஒருவர் எந்த போதிலும் මේ වචනේ ඔබ වෙතට එද්දී இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது මා ඔබට යෝජනා කරනවා நாங்களுக்கு ஒரு ஆலோசனை මේ சொல்கிறேன். තනන් වහන්සේව இந்த இவர் ඔබ ලබා ගන්න. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பவரை ඒක ඔබේ ජීවිතේට ආත්මික විප්ලවයක් ගෙන දේවි. அப்பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒரு விடுதலை මා உங்களுக்கு கொண்டு வந்து උපතින්ම கொடுக்கப்படும். සභාවක ඉන්න කෙනෙක්. நான் பிறப்பிலிருந்தே මම சபையில் සබත් இருக்கின்றோம். පාසල් ගිහිල්ලා තිබෙනවා. நான் ஓய்வு நாள் பாடசாலைக்கு ඒක சென்றிருக்கின்றேன். ඔක්කොම දැනුමට හොඳයි. அது அறிவுக்கு நல்லது. එහෙම ගිය පමණකින් කවුරුත් ක්‍රිස්තියානි දේව දරුවෙක් වෙන්නේ නැහැ. அப்படி போன போதிலும் அவர்கள் கிறிஸ்தவ தேவப்பிள்ளைகளாக එම மாறிவிடுவதில்லை. නිසා එබඳු දේවල් වලින් තමා සභාව තුල යම් ප්‍රවීණයි කියලා හිතන් ඉන්නවා නම් ඒ අදහස් අත්හැර ගන්න. அப்படியான காரியத்து மூலம் அவர் ஒரு பிரசித்தியானவராக இருப்பார் என்று நினைப்பார். ஆனால் அதை கைவிட்டு යේසුස් விடுங்கள். වහන්සේව අදහන ක්‍රම අපි ඉගෙන ගත්තට ஏனால் இயேசுவை பின்பற்றின வழிமுறையெல்லாம் මා கற்றுக்கொண்டாலும் තුලට මේ ස්වාමින් වහන්සේ එන්නේ නැහැ. இந்த கர்த்தர் எனக்குள்ளே வருவதில்லை. මලාකි කියන්නේ மல்கியா சொல்லுகிறார், මේ තනන් වහන්සේ හදිස්සියෙන් මාලිගාව වෙතට එනවා ඇත. என்றால் திடீரென்று மாளிகைக்குள்ளே அவர் ඒ வருகின்றார். මාලිගාව මොකක්ද? அந்த மாளிகை என்ன? පවුල්තුමා කිව්වා பரிசுத்த பவுல் ඒ சொல்லுகிறார், මාලිගාව නම් නුඹලාය. அந்த ஆலயம் நீங்களே. ෂණිකව. ஏனால் එනම් உடனடியாக පණිවිඩය මොකක්ද? அந்த செய்தி என்ன? ගැලවීම ෂණිකව. ரட்சிப்பு உடனடியாக ඔබේ கிடைக்கின்றது. ජීවිතේ මේ තනන් වහන්සේ එන්න ඕන. உங்களோட வாழ்க்கைக்குள்ளே இவர் வர මේ வேண்டும். තනන් වහන්සේ ඔබ ළඟට ආවහම இவர் உங்களுக்குள்ளே வந்த பின்பு ඔබේ ජීවිතය තුල உங்களோட வாழ்க்கையிலே ඔබට නොපෙනී நீங்கள் அறியாத ඇතුළාන්තේ உள்ளான ආත්මික ලෝකේ அந்த ஆவிக்குரிய உலகத்திலே යම් පෙරලියක් ඇති ஒரு වෙනවා. புரட்சி ஏற்படும். අන්න ඒක තමයි වැදගත්ම දේ. அதுதான் ඒක முக்கியமானது. සිද්ධ වෙන්නේ නැතුව அது මම நடக்காமல் සවත් පාසලේ ඉන්නවා. நான் ஓய்வு நாள் பாடசில் මම இருக்கின்றேன், තරුණ සමිතියේ ඉන්නවා. வாலிப சங்கத்தில் இருக்கின்றேன். නමුත් අර ජම්මිකව තිබෙන ඇතැම් ගති ලක්ෂණ හා අඥානකම් පවතිනවා ගැලවීම නැති නිසා. இந்த ரட்சிப்பு இல்லாதபடினால் அந்த ஜென்ம சுபாவத்தில் உள்ள காரியங்கள் அவர்களுக்குள்ளே வெளிப்படுகின்றது. ගැලවීම ලැබුවාට පසුව තමයි ඒ මනුෂ්‍යයා ක්‍රිස්තුස් වහන්සේට මෙහෙ කරන්න ඕනේ. இந்த ரட்சிப்பை அவன் பெற்ற பின்புதான் கிறிஸ்துவுக்கு அவன் ஊழியம் செய்கின்றவனாக இருக்க வேண்டும். ගැලවීම සම්පූර්ණ නොවි මනුෂ්‍යයෙක් දෙවියන් වහන්සේට මෙහෙ කරද්දී இந்த ரட்சிப்பில் பூரணப்படாமல் அவன் ஊழியம் செய்யும் ඒ போது මනුෂ්‍යයාගේ අතින් දෙවියන් වහන්සේගේ නාමය අගෞරවයට පත් වෙනවා. அவன் மூலமாக தேவனுடைய நாமம் கனீனம் பண்ணப்படுகிறது. එහෙම අවස්ථා ඕනතරම් තිබිලා තිබෙනවා. அப்படி அநேக சரணங்கள் ඒ නිසා வந்திருக்கின்றது. සභාව එන්න තේජවත් සභාව බවට පත් වෙන්න යන්නේ. ஆகவே வர வர சபையானது மகிமையின் சபையாக மாற එම வேண்டும். නිසා මෙබඳු දේවල් වෙනස් විය යුතුව තිබෙනවා. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வாழ்க்கையில අපි மாற்றமடைய පිලිප්පි வேண்டும். පත්‍රය කියවමු. நாங்கள் பிலிப்பி நிருபத்திலே நாங்கள் வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம். දෙවන පරිච්ඡේදයේ 5 වන පදයේ සිට ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල තිබුණු සිතම නුඹලා තුලත් තිබේවා. උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගේ රූපාකාරය දරනසේක් දෙවියන් වහන්සේට සමානව සිටීම තමන් විසින් අල්ලාගෙනම සිටිය යුතු වස්තුවක් යැයි නොසිතා ඒ ඉවත් කර දාසයෙකුගේ ස්වරූපයගෙන මනුෂ්‍යයෙකුගේ සමානත්වයට පැමිණිසේක. මනුෂ්‍යාකාරයෙන් සිටිය කලත් මරණය එසේ කුරුසියේ මරණය දක්වා කීකරූසේක. එබැවින් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව ඉතා උසස් කොට සියලු නාමවලට වඩා උසස් නාමය උන්වහන්සේට දුන්සේක.
එසේ කළේ ස්වර්ගෙහිද පොළොවෙහිද පොළොව යටද සියල්ලන් යේසුස් යන නාමයෙන් දරනමන පිණිසත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ස්වාමින් වහන්සේ බව පියූ දෙවියන් වහන්සේගේ ගෞරවය සඳහා සියලු දිව්වලින් ඒත්තු ගන්න පිණිසත්ය. ආමේන්. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கம் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். මෙතන තිබෙනවා මේ ස්වාමින් වහන්සේ බවට පත්වෙන්නේ යේසුස් වහන්සේ. இந்த கர்த்தராக காணப்படுவர் இயேசுவாக இருக்கின்றார். දැන් ස්වාමින් වහන්සේ තමයි මාගේ එඬේරා. இந்த கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக ඒතර இருக்கின்றார். ස්වාමින් වහන්සේ ඔබේ එඬේරා වෙන්නේ කොහොමද? அப்படியானால் இந்த கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக எவ்வாறு இருப்பது? නවවෙනි වචනේ ඉඳලා විශේෂිත කාරණා කීපයක් තිබෙනවා. 9ஆம் வசனம் சில முக்கிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. පියාණන් වහන්සේ විසින් பிதாவின் மூலமாக උන්වහන්සේව ඉතා උසස් කෙරුවා. அவரை மிகவும் மேலாக உயர்த்தி සියලු නාමවලට වඩා උසස්ම නාමය උන්වහන්සේට දුන්නා. எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு உயர்ந்த நாமத்தை මේ கொடுக்கப்பட்டது. ලෝකයේ සිටින ජනප්‍රියම මනුෂ්‍යයින්ට වඩා இந்த உலகத்தில் இருக்க மிக යේසුස් பிரசித்தியானவர்களை වහන්සේගේ பார்க்கலாம் නාමය උසස්. இயேசுனுடைய நாமம் உயர்ந்தது. සභාවේ ඉන්න ජනප්‍රියම පාස්ටර්ට වඩා சபையில் இருக்கிற பிரசித்தியான பாஸ்டரை යේසුස් பார்க்கலாம் වහන්සේගේ නාමය උසස්. இயேசுனுடைய நாமம் මේ உயர்ந்தது. ලෝකයේ ඉන්න ජනප්‍රියම කලාකාරයාට වඩා இந்த உலகத்தில் இருக்கிற கலைஞர் இயேசு பிரசித்தி சுவாசගේ கலைஞரை நாமே பார்க்கலாம் உசஸ். இயேசுனுடைய நாமம் ලෝකයේ உயர்ந்தது. ඉන්න බලවත්ම ජනාධිපතිවරයාට හෝ රජට වඩා இந்த பூமியில் இருக்கிற வல்லமையுள்ள ஜனாதிபதியை பார்க்கிலும் රජතුමාටත් වඩා ராஜாக்களை பார்க்கிலும் යේසුස් වහන්සේගේ නාමය උසස්. இயேசுனுடைய நாமம் உயர்ந்தது. එම නිසා අපි දැනගන්න ඕන ஆகவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். උන්වහන්සේ ස්වාමින් වහන්සේ බවට මගේ ජීවිතේ උන්වහන්සේ පත් වුණාම அவர் கர்த்தராக என்னோட வாழ்க்கையில வந்த මම பின்பு මේ පිට ජීවත් වෙන සියලු දවස්වල இந்த பூமியில ஜீவிக்கிற சகல நாட்களிலும் උන්වහන්සේ තමයි උසස්ම නම්බර 1. என்றால் முதலாவது அவர் மாத்திரமே. උන්වහන්සේගේ නාමය අභිභව අපිට යන්නත් බෑ. அவரை நாமத்தை மீறி நாங்கள் போக முடியாது. ඒ වගේම අන් අයට ඒ නාමය අභිභව යන්න ඉඩ ප්‍රස්තාව දිය යුතුත් නෑ. மற்றவர்களுக்கு அந்த இடத்துக்கே கொடுக்கவும் கூடாது. සභා ජීවිතය තුළ ඇතැම් වෙලාවට සභාව නාස්ති වෙන එක දෙයක් තමයි ஒரு வேளையிலே சபைகள் சீரழியறான காரணம் ඒ என்னவென்றால் සිටින පුද්ගලයෝ அதில் இருக்கிற நபர்கள் පාලකයෙක් වෙන්න පුළුවන්, ஊழியக்காரா இருக்கலாம், සේවකයෙක් වෙන්න පුළුවන්, தேவதாசனா இருக்கலாம், ව්‍යාපාරිකයෙක් වෙන්න ஒரு පුළුවන්. வியாபாரியா ඒ இருக்கலாம். කෙනාගේ නම සභාවේ යේසුස් වහන්සේට වඩා ඉහළට එන්න ඒ කෙනාගේ හැසිරීම් කතා ක්‍රම පටන් ගන්නවා. ஏனென்றால் அவருடைய பெயர் இயேசுவை பார்க்கல மேல வருவதற்கு அவர் பேசுவதுண்டு. අන්න එවිට அப்பொழுது ඒ කෙනාගේ නොහොබින හැසිරීම් වෙන්න පුළුවන්. அவர் அறியாத காரியமா இருக்கலாம், ඒ කෙනාගේ අශීලාචාර වැඩ වෙන්න පුළුවන්. தவறான நடவடிக்கையா இருக்கலாம். සභාවේ නිතරම කතා වෙන්නේ சபையில் எப்பொழுதும் பேசப்படுவது ඒ පාස්ටර් කරදරයක්. இந்த பாஸ்டர் ஒரு ඒ பிரச்சனை, පාස්ටර් මොන වදයක්ද? இந்த பிரச்சனை ஒரு ඒකට பாஸ்டர். ඒ නම තමයි වැඩිපුර සෙනගතට උච්චාරණය වෙන්නේ. எப்பொழுதும் அந்த பேர் தான் அடிபடுகின்றது. එතකොට මොකද වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கும்? ඒ සභාවේ ඉන්න அந்த ඇදහිලිවන්තයින්ට சபையில் இருக்கிற விசுவாசிகள் මේ ස්වාමින් වහන්සේ එඬේරා වෙන්න යන්නේ නැහැ. இந்த கர்த்தர் அவர்களுக்கு மேய்ப்பராய் ඔබට இருப்பதில்லை. දැන් තේරෙනවද එබඳු ආකාරයෙන් සේවය කරන කෙනෙකුට සභාවේ වැඩි කාලයක් රැඳෙන්න බැරි හේතුව? நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், அப்படிப்பட்டவள் அதிகமான நாட்கள் சபையிலே ඒ ஊழியம் කියන්නේ செய்வதில்லை. යේසුස් වහන්සේගේ ගුණාංග இயேசுனுடைய சுபாவம் අභිභව හැසිරෙන්න පටන් ගන්නවා. அதுக்கு மேல அவர் நடக்கின்றார். අන්න එම නිසා පරිස්සම් වෙන්න. ஆகவே கவனமாய் இருக்க வேண்டும். උසස්ම නාමය උන්වහන්සේට දුන්සේක என்றால் மேலான நாமத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டது. මේ ස්වාමින් වහන්සේට එසේ කළේ ඇයි? ஏன் இந்த கர்த்தருக்கு அப்படி செய்யப்பட்டது? මෙතන හරි ලොකු ගැඹුරක් තිබෙනවා. மிக ஆழமானது ஒன்று இருக்கின்றது. ස්වර්ගෙහිද பரலோகத்திலும் පොළොවේහිද பூமியிலும் පොළොව යට සියල්ලන්. பூமியின் கீழ் யாவும் මේ අර්ථය මොකක්ද? அப்படியானால் දේව දූතයින්ද தேவ தூதர்களும் පොළොව මත සිටින අයද பூமியில் இருக்கின்றவர்களும் පාතාලයේ සිටින නිරේ බලධාරීන්ද என்றால் நரகத்தில் இருக்கின்றவர்களும் සියලු දෙනාම யாவரும் පොළොවට සියල්ලන්ද பூமியில் உள்ள கீழானோர் யாவரும் යේසුස් යන නාමයෙන් දන නමන පිණිසත්ය. இயேசுவின் நாமத்திற்காக முழங்கால் படியிடும்படியாக. එනම් යේසුස් වහන්සේ මේ පැමිණිය මෙසියස් වහන්සේ ඉදිරි පිට இந்த இடத்திலே மேசியா இடத்திலே வரும் பொழுது ස්වර්ගය, பரலோகம், පොළව, பூமி, පාතාලය பாதாளம் සියල්ලෝම දන නමා ගෞරව කළ යුතුව තිබෙනවා. யாவும் முழங்கால் படியிட்டு அவரை கனம் பண்ண வேண்டும். මෙතන ඊට වඩා තවත් ගැඹුරු දෙයක් තිබෙනවා. இன்னொரு ஆழமான காரியம், යේසුන් නාමයෙන් දන නමන පිණිසත්
இயேசுவின் நாமத்திலே முழங்கால் படியிடும்படி යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ස්වාමින් වහන්සේ බව. கர்த்தர் என்றும் යේසුස් වහන්සේ කියලා කියන්නේ ස්වාමියා. என்றால் இயேசுவின் මේ எஜமானர். ස්වාමින් වහන්සේ කවුද? இந்த எஜமானர் யார்? දෙවියන් වහන්සේ. தேவன். ඒ දෙවියන් වහන්සේව இந்த தேவனை ස්වාමින් වහන්සේ බව පිය වූ දෙවියන් වහන්සේගේ ගෞරවය සඳහා இந்த கர்த்தர் என்று பிதாவுடைய கனம் பண்ணும்படியாக දැන් ලොකු ගැඹුර සියලු දිව් වලින් நாவுகள் யாவும் ඒත්තු ගන්න පිණිසත්ය. அறிக்கை பண்ணும்படிக்கும் මෙතන කියනවා இங்கே சொல்லுகிறது සියල්ලන් දන නමන පිණිසත් எல்லாம் யாவும் முழங்கால் படியிட සම முழங்கும்படிக்கும் දිවකින් යේසුස් වහන්සේ ස්වාමින් වහන්සේ කියන පිණිසත්. எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கும். එනම් ගීතාවලිය 23 சங்கீதம் මේ 23 පැමිණි ස්වාමින් වහන්සේ இந்த வந்த கர்த்தர் යේසුස් වහන්සේ. இயேசு. රෝම පත්‍රයේ කියනවා ரோமர் நிறுவனம் சொல்கிறது 10වෙනි පරිච්ඡේදයේ 10ஆம் அதிகாரம் මේ ස්වාමින් වහන්සේ මම පිළිගන්න විදිය. இந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற விதம். දැන් මේ ගීතාවලිය 23 කතා කරන්නා වූ මේ ගැලවුම් කාර්යයා இந்த சங்கீதத்தில் பேசப்படுற ரட்சகர் දැන් ඔබේ මගේ දිවේ නිතරම උන් වහන්සේට මහිමය දීම තිබෙන්න ඕන. உங்களுடைய நாவலும் என்னுடைய நாவலும் அவருக்கு மகிமையை கொடுக்கக்கூடியதாக උන්වහන්සේ இருக்க வேண்டும். ගෞරවය දීම තිබෙන්න ඕන. அவரை கனம் கொடுக்கிறதாக இருக்க මේ வேண்டும். වන්තේනි උන් වහන්සේ හැරෙන විට නිෂ්ඵල වචන වලින් සංග්‍රහ කිරීම නිෂ්ඵල වචන වලින් පූජාසනය මත හැසිරීම වැනි දේවල් වලින් යේසුස් වහන්සේගේ ගෞරවය සුළු වෙනවා. அவர் என்று வீணான வார்த்தை கூட பேசுவதும் பிரசங்க மடியில் இருப்பதும் கூட அவரை கனவீனப்படுகிறதாக இருக்கின்றது. එම නිසා ඔබ කරන්න ඕනේ මොකක්ද? அவர் அப்படியே நீங்கள் என்ன செய்ய මේ வேண்டும்? පොළවට ආපු යේසුස් වහන්සේ කවුද? இந்த பூமிக்கு வந்த இயேசுவானவர் யார்? ආගමික නිර්මාතෘවරයෙක් නොවේ. ஒரு மத தலைவர் அல்ல. මේ ආවේ යම් කිසි ලෙසක ප්‍රශ්න විසඳන්න පැමිණි කෙනෙක් නෙවෙයි. ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்காக வந்தவரும் මේ அல்ல. ආවේ ස්වර්ගීක පියාණන් වහන්සේගේ ගෞරවය සඳහා பரலோகத்தின் பிதாவினுடைய கனத்துக்கென்று පොළවට පැමිණි பூமிக்கு வந்து දෙවියන් වහන්සේගේම ස්වරූපය. தேவனுடைய சாயலாக இருக்கின்றார். මේ දෙවියන් වහන්සේ තමයි යේසුස් වහන්සේ. இந்த தேவன் தான் இயேசுவானவர். දාවිත් කියනවා தாவீது ඒ சொல்லுகிறார் ස්වාමින් වහන්සේ තමයි அந்த கர்த்தர் මාගේ එඬේරා වෙන්නේ. என்னுடைய மேய்ப்பர். මේක කියවලා බලමු මේ එඬේරා කවුද? அப்ப இதை வாசித்து பார்ப்போம் இந்த මේ மேய்ப்பர் யார் එඬේරාට என்று. තිබෙන චරිත ලක්ෂණ මොනවද? இந்த மேய்ப்பருக்கான குணாசீலம் දැන් ඔබට என்ன? තේරෙනවද ඔබත් එක්ක යේසුස් වහන්සේ ළඟ ඉන්නවයි කියලා කියන්නේ ඔබ තුල දෙවියන් වහන්සේ ඉන්නවයි කියන එක. ஏனென்றால் உங்களோடு இயேசு இருக்கிறார், தேவன் இருக்கிறார் Hallelujah. உங்களோடு கூட. ஹalleluya. උන්වහන්සේට ස්තුති වේවා. அவருக்கு நன்றி. මෙන්න මේ අත්දැකීමයි මිහි පිට අපිට ඕනේ. இதுதான் இந்த பூமியில் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. උන්වහන්සේ මාගේ ජීවිතය මේ ස්වාමින් වහන්සේගේ මාලිගාව කරගත්තා. அவர் என்னுடைய சரீரத்தை அவருடைய மாளிகையாக ஆலயமாக மாற்றி මොන ප්‍රීතියක්ද ප්‍රේමවන්තය. அப்படியானால் எப்படியான ஒரு මෙන්න மகிழ்ச்சி. මේක තමයි අපි උන්වහන්සේව ඇතුළාන්තේ තබාගෙන සැමරීම තමයි নমස්කාරය. அவர் எங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டாடுவதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக මේ இருக்கின்றது. තැනන් වහන්සේව අප තුළ තබාගෙන අපි ප්‍රීති වීම තමයි අපේ ගැලවීමේ ප්‍රීතිය. அவரை எங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு மகிழ்ச்சி அடைவதுதான் දැන් எங்களுக்கு ඔබ දන්න ඔබ சந்தோஷமாக හාලෙලූයා இருக்கின்றது. කියද්දී ඔබ තුල කාටද ගෞරවය යන්නේ කියලා. ஹalleluya என்னும் பொழுது அந்த மகிமை அந்த கனம் யாருக்கு ඔබ දන්න செல்கின்றது? ඔබගේ අත්ඔස්සවද්දී ඔබගේ ඇතුළාන්තේ ඉන්න තැනන් වහන්සේ කවුද කියලා. நீங்கள் கரங்கள் உயர்த்தும் போது உங்களுக்குள் இருக்கின்றவர் யார் என்று அறிய முடியும். මොන තරම් වටිනා දෙයක්ද මේ. எவ்வளவு ஒரு பெருமதி உள்ள காரியம். හාලෙලූයා. උන්වහන්සේට ஹalleluya. ස්තුති වේවා. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். බලමුද රෝම 10:9 මොකක්ද කියන්නේ කියලා. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்ப்போம். නමෝන පදය යේසුස් වහන්සේ ස්වාමින් වහන්සේයයි නුබේ මුකෙන් ප්‍රකාශ කරන්නේ නම් දැන් යේසුස් වහන්සේ ස්වාමින් වහන්සේයි නුඹේ මුඛයෙන් ප්‍රකාශ කරන්නේ නම් என்னவென்றால் கர்த்தரை இயேசுவே நீ உன் வாயினாலே அறிக்கை இட்டு ප්‍රේමන්තනේ මේ ගීතාවලිය 23 ඔබ ගන්න එපා මේ භෞතික ආශිර්වාද වලට සරිලන පැතිකඩට. ஏனென்றால் இந்த 23ஆம் சங்கீதத்தை உலக ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் ගොඩ දෙනෙක් பயன்படுத்த எடுக்க තමන්ගේ வேண்டாம். මේ භෞතික ආශිර්වාද වලට හිඟයක් මට නොවන්නේ කියන තැනට උන්වහන්සේගේ වචනය පෙරලා ගන්නවා මේ භෞතික ආශිර්වාද උරුම කරගන්න. எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவதுண்டு. මට කිසි හිඟයක් නොවන්නේ කිව්වහම எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று பொழுது ඒකේ අයිති මගේ ආත්මයට, அது என்னுடைய ஆத்மாவுக்கு, මගේ ප්‍රාණයට, என்னுடைய ஆவிக்கு, මගේ ශරීරයට என்னுடைய சரீரத்துக்கு, මිහිපිට පාපයට ලක්වුණු සියලු මනුෂ්‍යයාගේ இந்த பூமியிலே பாவத்துக்குட்பட்ட சகல மனிதருக்கும் ආත්මය කිලිටි වෙලා තියෙනවා. ஆத்துமாக்கு அந்த தீட்டுப்பட்டிருக்கின்றது. ප්‍රාණය තුල පාපය තිබෙනවා. அந்த ஆவிக்குள்ளே பாவம் இருக்கின்றது. ශරීරය තුල කිලිට තිබෙනවා. சரீரத்துக்குள்ளே அழுக்கு இருக்கின்றது. මගේ හිඟතාවය සපුරන්න இந்த குறைவை මේ நிறைவாக்க ස්වාමින් වහන්සේ මාගේ මේ සියලු අංශවලට ආශිර්වාදයක් වුණා. என்னுடைய இந்த எல்லா பகுதிக்கும் அவர் ඒක තමයි ஆசீர்வாதமாகினார். මගේ ජීවිතේ යේසුස් වහන්සේ මා තුළට ආවයි කියන්නේ. இதுதான் இயேசுவானவர் எனக்குள்ளே வந்தார் என்று சொல்லுவது. මේ කියනවා Yes, කුමක්කින්ද? எப்படியெனில் යේසුස් වහන්සේ
இயேசுவை ස්වාමින් වහන්සේයයි கத்தர் என்று இயேசுவை නුඹේ මුඛයෙන් ප්‍රකාශ කරන්නේ නම් உன் வாயினாலே அறிக்கையிட்டு දෙවියන් වහන්සේ විසින් தேவன் උන්වහන්සේව அவரை මලවුන්ගෙන් නැගිටුණු බව மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று සිතින් අදහන්නේ නම් உன் இருதயத்திலே නුඹ விசுவாசித்தால் ගලවනු ලබන්නේය. நீ ரட்சிக்கப்படுவாய். ගැලවීමේ රහස මොකක්ද? ரட்சிப்பின் ரகசியம் මේ என்ன? ස්වාමින් වහන්සේ இந்த இயேசுவை යේසුස් වහන්සේ இந்த இயேசுவை මාගේ ගැලවුම් කාර්යයයි என்னுடைய ரட்சிகர் என்று මුඛයෙන් ප්‍රකාශ කරන්නේ නම් உன்னுடைய வாயினால் அறிக்கை දෙවියන් பண்ணுவாயானால் වහන්සේ විසින් கத்தரால் මේ කුරුසියේ මැරුණු தேவனால் கிறிஸ்து சிலுவையில் කනන් மரித்த වහන්සේ அவர் මලවුන්ගෙන් නැගිටුණු බව மரித்தோரிந்தெழுந்து සිතින් අදහන්නේ නම් அவர் எங்களுடைய உள்ளத்தில் விசுவாசித்தால் මට ගැලවීම තිබෙනවා. எனக்கு ரட்சிப்பு உண்டு. මේක නිකායකින් ලැබෙන දෙයක් නොවේ. இது ஒரு மதத்திலே கிடைப்பதில்லை. මේක මාගේ පිළිගැනීම, இது என்னுடைய நான் ஏற்றுக்கொள்வது, මාගේ ප්‍රකාශනය, என்னுடைய அறிக்கை, මාගේ සිතේ ඇදහිීම තුළ என்னுடைய விசுவாசத்தின் மூலம் මට ගැලවීම තිබෙනවා. எனக்கு ரட்சிப்பு මේ உண்டு. ගැලවීම නැතුව දෙවියන් වහන්සේ ළඟට යන්න බෑ. இந்த ரட்சிப்பு இல்லாமல் இயேசுவினிடத்திலே දැන් தேவனிடத்திலே ඔබට போக පේනවා මේ முடியாது. ස්වාමින් වහන්සේ කවුද කියලා. இப்பொழுது தெரிகிறதா கர்த்தர் என்பவர் யார் මම என்று? කැමතියි දැන් ඔබ සමග ගමන් කරන්න. இப்பொழுது உங்களோடு கூட நான் பயணிக்க ස්වාමින් விரும்புகிறேன். වහන්සේ මාගේ එඬේරාය. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார். අපි බලමු මේ කවුද එඬේරා. இந்த மேய்ப்பர் யார் என்று பார்ப்போம். අපි පෙරළමු මතෙව් 26:31ට. நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 31 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். මේ එඬේරාගේ ස්වභාවය මොකක්ද? இந்த மேய்ப்பனுடைய சுபாவம் எவ்வாறு இருக்கின்றது? ස්වාමින් වහන්සේ මාගේ එඬේරාය. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் දැන් இருக்கின்றார். ස්වාමීන් වහන්සේ කියන්නේ කවුද කියලා ඔබ දැනගත්තා. இப்ப கர்த்தர் என்பவர் யார் என்பதை දැන් அறிந்து එඬේරා கொண்டீர்கள். වෙන්නේ කවුද? இப்ப மேய்ப்பர் என்பவர் මේ யார்? ස්වාමින් වහන්සේමයි. இந்த கர்த்தர் தான். මේ ස්වාමින් වහන්සේ இந்த கர்த்தர் එනම් යේසුස් වහන්සේ இயேசுவானவர் මාගේ එඬේරා. என்னுடைய மேய்ப்பர். එඬේරෙක් අවශ්‍ය ඇයි? இந்த අපි මේ වචනේ மேய்ப்பர் කියවලා எதற்காக බලමු. தேவைப்படுகிறது? ශුද්ධ මතෙව් සුභාරංචියේ 26 වන පරිච්ඡේදයේ 31 වන පදය. එවිට යේසුස් වහන්සේ උන්ට කියනසේක් නුඹලා සියල්ලෝම අද රාත්‍රියේ මාගෙන බාධාවන්න වූය. මක්නිසාද මම එඬේරාට පහර දෙන්නෙමි. එකල රැළේ බැටළුවෝ විසරුණු ලබන්නෝ යයි ලියා තිබේ. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். දෙවලියවිල්ල කියනවා கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, එඬේරාට පහර දෙනවා. இந்த மேய்ப்பனை வெட்டுவேன். මේ කතා කරන්නේ යේසුස් වහන්සේව මරණයට පාවා දුන් ලැබුමට ප්‍රථම. இந்த இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்பதாக இந்த வார்த்தை இங்கு එතකොට எழுதப்படுகிறது. එඬේරා කවුද? அப்பொழுது மேய்ப்பர் யார்? යේසුස් වහන්සේ. இயேசுவானவர். ස්වාමින් වහන්සේ කවුද? கர்த்தர் யார்? යේසුස් වහන්සේ. இயேசு. දාවිත් කතා කරන්නේ කවුරු ගැනද? தாவீது யாரை பற்றி சொல்கிறார்? මේ යේසුස් වහන්සේ ගැන. இந்த இயேசுவை பற்றி சொல்கிறார். එඬේරෙක් අවශ්‍යයි. என் ஒரு மேய்ப்பன் என் தேவை. එඬේරෙක් අවශ්‍ය இந்த மேய்ப்பன் தேவைப்படுவது කුමටද? எதற்காக? දැන් එඬේරුන්ගේ වෙස් අරගෙන බොහෝ දෙනෙක් අපේ මනුෂ්‍ය ජීවිතවලට මඟ පෙන්වීම හා රැකවරණය දෙන්න පැමිණෙනවා. மேய்ப்பனுடைய சாயலை அல்லது அந்த வேஷத்தை தரித்துக் கொண்டு எங்களுக்கு போதுகர்களாக இருக்க விரும்புகிறார்கள். එඬේරෙක්ගෙන් කරුණු දෙකක් සිද්ධ වෙනවා. இந்த மேய்ப்பர் கூட இரண்டு காரியம் එක நடக்கின்றது. තමයි මඟ පෙන්වීම. ஒன்று வழி நடத்திப்பு, දෙක තමයි රැකවරණය. இரண்டாவது பாதுகாப்பு. මේ දෙක නිවැරදිව දෙන්න නැත්නම් ඒ කෙනාට එඬේරායි කියලා වැඩක් නැහැ. இதை சரியாக கொடுக்காவிட்டால் அவரை மேய்ப்பர் என்பதிலே பயனில்லை. මම එකගේ ගොඩක් අය මම පාස්ටර් කියන්න කැමති. அநேகர் பாஸ்டர் என்பவரை விரும்புகிறார்கள். සෙනඟට නිවැරදි මඟ පෙන්වීමක්. சரியான வழிநிறுத்தப்பை கொடுப்பதில்லை. හැමදාම කැළමිල්ල. இந்த நாளும் கலக்கம், හැමදාම මැසිවිල්ල. இந்த நாளும் குழப்பம், ඒ වගේම හැමදාම ඔවුන් පසුබට වීම. இந்த நாளும் ஒரு பின்மாற்றம். කොහොමද එඬේරෙක් එහෙම වෙන්නේ? அப்படியானால் ஒரு மேய்ப்பன் ஏன் அப்படி මේක இருக்க வேண்டும்? විහිළුවක් නේ. මේක විහිළුවක්. இது ஒரு பரியாசமா මොකක්ද இருக்கின்றது. මේකේ තියෙන ප්‍රතිඵලය? இதுல பலன் என்ன? නිකන් මේ අපි ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව ඉදිරිපිට මමත් සුදු එකක් අඳිනවා මෙතුමත් අඳිනවා. අපි ඔක්කොම කියන්නේ මේ අපි පාස්ටර්ස්ලා. என்றால் கிறிஸ்துவ சபையிலே நானும் உடுத்துகிறேன், இவரும் வெள்ளை உடுத்துகிறார், நாங்கள் பாஸ்டர் යේසුස් சொல்லிக்கொள்வோம். වහන්සේ එහෙම රැකවරණයක් නෙමෙයිනේ දුන්නේ. இயேசு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මිත්‍රයෙකු දෙසා ஒரு நண்பன் நிமித்தமாக ජීවිතය දෙන එක තරම් தன்னுடைய ஜீவனை උතුම් கொடுக்கத்தக்கதாக දෙයක් තවත් නැහැ. மேன்மையான வேறொன்றும் இல்லை. ඒ තරමට මම රැකවරණය නුඹලට සපයනවා මාගේ පූජාවෙන්. இன்னும் அந்த அளவுக்கு நான் என்னுடைய பலவி மூலமாக අද பாதுகாப்பை கொடுக்கின்றேன். තේරෙනවාද අපේ ජීවිතය තුල සභාවට අපි එඬේරු වෙද්දී நாங்கள் சபைக்கு போதகராக இருக்கும் பொழுது, මේ மேய்ப்பராக இருக்கும் பொழுது යේසුස් වහන්සේගේ ස්වභාවය තියෙන්න ඕන. இந்த இயேசுனுடைய சுபாவம் இருக்க එතකොට රැකවරණයයි அப்படியே பாதுகாப்பும் නිවැරදි මඟ පෙන්වීමයි. தவறான வழி நடத்திப்பும்.
නිවැරදි මඟ පෙන්වීම නොමැතිව එඬේරෙක් වුණොත් එමේ ඒ කෙනා ඒ රැළ විනාශ කරනවා. என்றால் சரியான வழிநடத்தி இல்லாவிட்டால் அந்த மேய்ப்பன் அந்த மத்தியை අපි அழித்து දැන් මේක விடுவான். තේරුම් ගන්නට යනවා. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். යෝහන් සුභාරංචියේ 10 වෙනි පරිච්ඡේදයේ யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 1 සිට 18 දක්වා කියවද්දී நாங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை ස්වාමීන් வாசிக்கும் වහන්සේ பொழுது කවුද දැන්? கர்த்தர் யார்? යේසුස් වහන්සේ. இயேசுவானவர். එඬේරා කවුද? மேய்ப்பர் யார்? යේසුස් වහන්සේ. இயேசுவானவர். එතකොට මේ ස්වාමින් වහන්සේගේ නාමයට අපි දනගසන්න ඕන. கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் முழங்கால் සියලු படியிட வேண்டும். දිව් වලින් යේසුස් වහන්සේ ස්වාමින් වහන්සේ කියලා ප්‍රකාශ කරන්න ඕන. இயேசுவை கர்த்தர் என்று நாங்கள் நாவுகள் அறிக்கை එවිට செய்ய வேண்டும். උන්වහන්සේ මාගේ එඬේරා වෙනවා. அப்படி என்னோட மேய்ப்பர் ஆகிறார் அவர். ඒතකොට එඬේරා මා තුලට ආවහම அந்த மேய்ப்பர் எனக்குள்ளே வரும் பொழுது ශුද්ධ සැබෑ මේ දාවිත් කතා කරන එඬේරා இந்த பரிசுத்தவானாகிய இந்த தாவீது பேசுகிற மேய்ப்பர் ගේ චරිත ලක්ෂණය මොකක්ද? அந்த குணசீலம் என்ன? යේසුස් වහන්සේ 1 සිට 18 දක්වා අපිට මෙසේ කතා කරනවා. இயேசுவானவர் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் අපි வசனம் வரைக்கும் වචනේ பேசுகிறார். ඉතා ඉක්මනට බලමු. நாங்கள் ஒவ்வொரு வசனமா பார்ப்போம். දහවන පරිච්ඡේදයේ පළවන පදයේ සිට සැබෑවක් සැබෑවක් නුඹලාට කියමි. දොරකඩින් බැටළු ගාලට ඇතුල් නොවි වෙන මගකින් නැගී එන්නා සොරෙක්ද කොල්ල කන්නෙක්ද වේ. නමුත් දොරකඩින් ඇතුල් වෙන්නා බැටළුවන්ගේ එඬේරාය. ඔහුට දොරටු පාලකයා දොර හරි. බැටළුවෝ ඔහුගේ හඬ අසති. ඔහු තමාගේම බැටළුවන්ගේ නම් කියා හඬ ගසා උන් පිටතටගෙන යයි. ඔහු තමාගේම සිළු බැටළුවන් පිටතට හැරී යාම ඔහු උන්ට පෙරටුව යයි. බැටළුවෝද ඔහුගේ හඬ අඳුනන බැවින් ඔහු පස්සේ යති. උන් අන්‍යයන්ගේ හඬ නාදුනන බැවින් අන්‍යයෙකු පස්සේ නොගොස් ඔහු වෙතින් පලා යන්නේ යයි කිස්සේක. යේසුස් වහන්සේ මේ උපහැරණය ඔවුන්ට කී නමුත් උන්වහන්සේ විසින් කියන ලද කාරණය කිමෙක්දැයි ඔවුන් තේරුම් ගත්තේ නැත. ප්‍රේමවන්තයනි, යේසුස් වහන්සේ උපහරණයක් දෙනවා එවකට සිටිය ඊශ්‍රායල් ජන සමාජයේ එඬේරුන් හරිම ප්‍රසිද්ධයි. பிரியமானவர்களே, அந்நாள் இருந்தான மேய்ப்பர்கள் இஸ்ரவேலிலே பிரசித்தியானவர்களாக இருந்தார்கள். මේ කියන්නේ බැටළුවෙක් බලාගන්න එඬේරෙක් හොරෙක් වගේ එන්නේ නැහැ. என்றால் ஒரு மந்தை பார்த்து கொள்கிற மேய்ப்பன் திருடனை போல வருவதில்லை. දැන් සොරෙක් කොහමද බැටළුවා ළඟට එන්නේ? ஒரு திருடன் எவ்வாறு ஆடு மந்தையின் இடத்திலே வருவது? වංචාවෙන්. ஏனால் ஏமாற்றின் மூலமாக. නුසුදුසු දොරටුවෙන්. ஏனால் தகுதி இல்லாத ඒ வாசல் වගේම மூலமாக. රහසිගතව. ஏனால் அவன் ரகசியமாக. නමුත් සැබෑ එඬේරා ஆனால் மெய்யான மேய்ப்பன் දන්නවා அறிந்திருப்பான். තමන්ගේ බැටළුවන්ව නමින්. ஏனால் பேர் அறிந்திருக்கின்றான். අනේ එතන තමයි යේසුස් වහන්සේගේ විශේෂත්වය. அங்கேதான் இயேசுவினுடைய விசேஷ தன்மை යේසුස් இருக்கின்றது. වහන්සේ පැමිණෙන එක දවසක් යෙරිකෝවට. ஒரு நாள் எரிகோவுக்கு இயேசு කොට வருகின்றார். මනුෂ්‍යව සාකෙවුස් සිටියා. ஏனால் ஒரு குள்ள மனிதனா சகையு இருந்தான். ඔහුට කතා කරනවා. அவனுக்கு பேசுகிறான். සාකෙවුස් சகையுவே වහම ගහෙන් බයින්න. மரத்தை விட்டு இறங்கு. නතානියල්ට කතා කළා. நாத்தான்வேலுக்கு ඒ பேசினார். වගේම උන්වහන්සේ පේත්‍රස්ට කතා කළා. பேதுருவுக்கு பேசினார். යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයා ගැන දන්නවා. ஏனால் இயேசுவானவர் மனிதர்களை ඔහුව නමින් அறிந்திருக்கிறார். හඳුනනවා. பேர் மூலமாக එතකොට அறிந்திருக்கிறார். ඒ බැටළු බලාගන්න එඬේරා அந்த மந்தையை பார்க்கின்றான ට மேய்ப்பன் වංචාවක් අවශ්‍ය නැහැ. அவன் ஏமாற்ற வேண்டியதில்லை. මෙන්න මෙතනයි ගැලවීම ලැබපු අය සත්‍යතාවේ ආත්මයෙන් කතා කරද්දී සැබෑ ගැලවීම ලැබූ අයට සත්‍ය සමග ගැලපෙනවා. இப்படித்தான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக பேசும் பொழுது உண்மை அங்கே வெளிப்படுகின்றது. යේසුස් වහන්සේ එඬේරා නොවි இந்த இயேசுவானவர் மேய்ப்பர் இல்லாமல் සභාවක සංස්කෘතියක්, ஒரு சபையின் கலாச்சாரம், ඒ වගේම සභාවක දේවදාසෙක්ව, சபையில் ஒரு ஊழியக்காரன், ඒ වගේම සභාවක කණ්ඩායම් சபையில் ஒரு குழு තමාගේ ජීවිතයේ හෘදය තුල ඇතුල් කරගෙන ජීවත් වුවොත් தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக்கொண்டு ஜீவித்தால் ඒ අයට දෙවියන් වහන්සේ කතා කරද්දී அவர்களுக்கு ஆண்டவர் பேசும் ඒක பொழுது නුරුස්සනවා. அதை சகித்துக் கொள்ள ඒක முடிவதில்லை. ප්‍රතික්ෂේප කරනවා. அதை ඒක நிராகரிப்பார்கள். පිළිගන්න කැමති නැහැ. ஏற்றுக்கொள்ள ඒ முடிவதில்லை. වගේම දෙවියන් වහන්සේව හරි විදියට පිළි අරගෙන සිටින අය சரியாக இயேசுவை මේ அறிந்து වගේ கொண்டவர் සොර හඬවල් එද්දී இப்படி කල්ලர்களுடைய குரல் ඔවුන් வரும்பொழுது ඒක ප්‍රතික්ෂේප කරනවා. அதை අන්න එතන நிராகரிப்பார்கள். තමයි ආත්මික ඝට්ටනය ඇති වෙන්නේ. அங்கேதான் ஆவிக்குரிய தாக்கம் ඒ ஏற்படுகிறது. නිසා තමයි එකම යේසුස් වහන්සේගේ නාමය දරමින් ගියාට ஒரே இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு போன போதிலும் එකඟත්වයට එන්න බැරි. ஒருமனப்படாத போது යේසුස් වහන්සේව නිවැරදිව ස්වාමියා කරගන්නෙත් නැහැ. என்னால் சரியாக இயேசுவை அதை மேய்ப்பனா ஏற்றுக்கொள்வதும் இல்லை, එඬේර බවට පත් කරගන්නෙත් නැහැ. மேய்ப்பனா ஏற்றுக்கொள்வதும் இல்லை. එම නිසා දේව සැලැස්මට නිතරම ඔවුන් ප්‍රතිවිරුද්ධව යන්නේ. எப்பொழுதும் தேவ திட்டத்துக்கு எதிராக දේව இருக்கின்றார்கள். නාමය සඳහන් කරනවා. தேவ நாமம் சொல்லப்படுகிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්නේ නැහැ. ஆனால் தேவன சித்தத்தை අන්න செய்வதில்லை. එතන තමයි එකම සභාව හිටියත් සමහරක් අයව නුරුස්සන්නේ. அதான் ஒரே சபைக்குள் எந்த போலும் ஒருவர் ඔවුන් ஏற்றுக்கொள்வதில்லை. වංචාව ඔවුන් තුල තිබෙනවා. அவர்களுக்கு ஏமாற்றி ඔවුන් இருக்கின்றது. සැබෑව කරන්න කැමති නැහැ. உண்மையான காரியத்தை செய்ய සැබෑ விரும்புவதில்லை. එඬේරා තුල அந்த மேய்ப்பனுக்குள்ளே ඒ සැබෑව තිබෙනවා. அந்த உண்மை இருக்க ඒ வேண்டும். නිසා යේසුස් වහන්සේ මේ උපහාරණේ කීවා. இயேசுவான் வந்து ஊமையை හත්වෙනි சொல்லுகிறார். වචනේ මා කියවන්නම්. 7 வசனத்தில் நான் சொல்லுகிறேன். ඒ නිසා යේසුස් වහන්සේ ஆகவே இயேசு නැවත ඔවුන්ට කියනසේක්
மறுபடியும் அவர்களை நோக்கி සැබෑවක් නුඹලාට කියවි. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், පැටළුවන්ගේ දොරකොඩ මමය. நானே ஆடுகளுக்கு வாசல். යේසුස් වහන්සේ කියනවා එලිදරව් පොතේ வெளிப்படுத்தல் புத்தரை சொல்கிறார், මෙන්න මම දොර ළඟ සිට තට්ටු කරමි. இதோ நான் வாசல் அண்டையில் මේ தட்டுகிறேன். හඬ ඇසෙද්දී இந்த சத்தத்தை ஒருவன் கேட்டு හෘදය உள்ளத்தை මට දෙනවා නම් எனக்கு கொடுத்தால், මාව දොර බවට ඔබගේ හදවතේ පත් කර ගන්නවා නම් என்னை வாசலாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால், එතෙන් සිට அப்பொழுது இருந்து ජීවිතයට ඇතුල් වන දේවල් உங்களோட வாழ்க்கைக்குள்ள வருகின்ற எல்லாம் දිව්‍යයි. தெய்வீகமானதாக இருக்கும், දෙවියන් වහන්සේගේ දේවල්. தேவனுடையதாக අන්න இருக்கும். එම නිසා එඬේරාට අපේ ජීවිතේ බාර දුන්නට පසුව அந்த மேய்ப்பருக்கு எங்களோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்த பின்பு මගේ හදවත තුල என்னுடைய ඉස්සලා உள்ளத்துக்குள்ளே පිලිපි පොතේ කියව මොනවද? முதலாவது நாங்கள் பிலிப்பில் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල තිබුණා වූ සිතම கிறிஸ்துவின் சிந்தையே මා තුලත් තිබේවා. உங்கள் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். අහන්න කැමති මේක බලන් ඉන්න පුංචි දූ දරුවාගේ සිට நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளிடத்திலே තරුණිය கேட்க, දක්වා வாலிபரிடத்திலேயும் වැඩිහිටියන්ට දක්වා பெரியவரிடத்திலேயும் ඔබගේ හදවතේ உங்களுடைய உள்ளத்திலே යේසුස් වහන්සේට දී තිබෙනවා නම් දොර බවට පත් වෙන්න. வாசலாக இயேசு கிறிஸ்து இருக்கும்படியா நீங்கள் கொடுத்திருந்தால் ඔබගේ ජීවිතය තුල අනාරක්ෂිත දේවල් වෙන්නේ නැහැ. உங்களுக்குள்ளே பாதுகாப்பற்ற காரியங்கள் வருவதில்லை. මම අහන්න යන්නේ ඔබේ අම්මා තාත්තා ගැලවීම ලැබලාද කියලා. நான் கேட்க போது உங்களுடைய பெற்றோர் මම ரட்சிக்கப்பட்டவர்களா අහන්න என்று. යන්නේ ඔබ පුංචි කාලේ ඉඳන් පල්ලි යනවද කියලා. நீங்கள் சிறு வயதிலிருந்து பல ஆலயத்துக்கு මොකද வருவீர்கள் கேட்க போவதில்லை. ඔය ඔක්කොම දේවල් මට තිබිලා තිබෙනවා. அது எல்லாம் எனக்கு இருக்கின்றது. නමුත් යේසුස් වහන්සේව ஆனால் இயேசுவை අත්දකින්ට அனுபவிக்க ඒව උපකාර විතරයි. அது உதவி மாத்திரமே. එම නිසා යාඥාවක් කරන නිසා ஜெபிக்கின்றபடியினால் ඒ කෙනාගේ ජීවිතයට ක්‍රිස්තුස් වහන්සේගේ දේවල් ඇතුල් වෙනවයි කියලා කියන්න බෑ. அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய காரியங்கள் வரும் என்று சொல்ல முடியாது. සිතෙන් දුරස්ව සිට உள்ளத்திலே தூரமாக இருந்து තොල්වලින් ප්‍රශංසා කරන්න පුළුවන්. உடதினால் துதிக்க முடியும். යේසුස් වහන්සේ මගේ එඬේර බවට පත් වුණාම கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும் මම பொழுது උන්වහන්සේට කියනවා நான் அவருக்கு சொல்லுகிறேன், මම උන්වහන්සේට මගේ හදවත දෙනවා. நான் என்னுடைய உள்ளத்தை அவருக்கு என்று මගේ கொடுக்கிறேன். හදවතේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි දැන් මගේ එඬේරා. இப்பொழுது கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பர், මගේ බාරකාරත්වය என்னுடைய பொறுப்பாளர் அவர். මම යේසුස් වහන්සේට දෙනවා. நான் என்னை இயேசுவுக்கு ஒப்பு මම கொடுக்கின்றேன். යේසුස් වහන්සේ මගේ දොරකඩ වෙනවා කියන්නේ මොකක්ද? இயேசுனுடைய வாசல் என்னும் பொழுது என்ன? මම යේසුස් වහන්සේගේ සිතුවිලි මෙනෙහි කරනවා. நான் இயேசுனுடைய சிந்தனையை நான் தியானிக்கின்றேன். උන්වහන්සේගේ ආඥා அவருடைய கட்டளைகளை මම පිළිපදිනවා. அவரை நான் එතකොට கைக்கொள்ளுகிறேன். මගේ මේ ජීවිතය ඇතුළට என்னோட வாழ்க்கைக்குள்ளே මිහි පිටදී රැකවරණයක් තියෙනවා. இந்த பூமியில் ஒரு பாதுகாப்பு පල්ලියට உண்டு. ඇවිල්ලා යාඥා කරනවා. ஆலயத்தில் வந்து ගෙදරට ஜெபிக்கிறோம். යද්දී යේසුස් වහන්සේගේ සිතුවිලි නැත්තම් வீட்டுக்கு போகும்போது தேவனுடைய இயேசுனுடைய சிந்தை ස්වාමීන් இல்லாவிட்டால் වහන්සේ ඔබේ එඬේර නෙමෙයි. நீங்கள் கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பர் ඔබ இல்லை. සභාවේ ඉද්දී நீங்கள் சபையில் இருக்கும் பொழுது යේසුස් වහන්සේගේ සිතුවිලි දරනවා. கிறிஸ்துவினுடைய சிந்தை இருக்கின்றது. ප්‍රසාව කරන තැනට ගියාම நீங்கள் தொழிற்சீர இடத்துக்கு போற යේසුස් பின்பு වහන්සේගේ සිතුවිලි දරන්නේ නැත්තම් அந்த சிந்தை நீங்கள் එතනදී ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ඔබට වෙන හානිය, உங்களுக்கு வேற ඔබට பாதிப்பை, ඇති වෙන පරීක්ෂාවට, உங்களுக்கு வேற சோதனை, ඔබට ඇති වෙන කඩාවැටීමට உங்களுக்கு வேற விழுகையை ඔබ වග කියන්න ඕන. நீங்கள் பொறுப்பு கூற හේතුව ඇයි? வேண்டும். ඔබ ස්වාමින් වහන්සේ ඔබගේ එඬේර වෙන්න දීලා නැහැ. நீங்கள் உங்களை மேய்ப்பராக இருக்கும்படி ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை. දාවිත් කතා කරන්නේ මොන තරම් ගැඹුරක්ද මෙම ගීතාවලියේ 23 පළවෙනි පදය ඇතුලේ. இந்த தாவீது 23 சங்கீதம் முதலாம் வசனம் எவ்வளவு ஆழமான ஒரு අද கருத்தை ඔබගේ හදවත வெளிப்படுத்துகின்றார். සෙලවෙනවද? இப்படி உங்கள் அசைக்கப்படுகின்றதா? යේසුස් වහන්සේට දෙන්න හදවත. இயேசுவுக்கு உங்களுடைய உள்ளத்தை ඔබේ கொடுங்கள். ජීවිතේ පරීක්ෂාවන් දැනෙනවද? உங்களுடைய வாழ்க்கைக்கு சோதனை යේසුස් வருகின்றதா? වහන්සේට දෙන්න හදවත. உள்ளத்தை இயேசுவுக்கு එතන கொடுங்கள். ඉඳලා அப்பொழுது උන්වහන්සේ இருந்து මඟ පෙන්වීමයි இயேசுவின் வழி நடத்தி රැකවරණය දෙන්න යනවා. பாதுகாப்பை உங்களுக்கு අන්න கொடுக்க ඒකයි போகிறார். රත්වය. அதுதான் மேய்ப்பனுடைய தன்மை. සභාවේ සේවාවන් කරන නිසා මිනිස්සු ගැලවිලා නැහැ. ஏனால் சபையில் ஊழியம் செய்கின்றபடி மனிதர் ரட்சிக்கப்படுவதில்லை. ගැලවිච්ච මිනිස්සු හරියට සේවය කරනවා නම් තමයි සභාව වර්ධනය වෙන්නේ. ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் ஊழியம் செய்தால் மாத்திரமே சபை මේ வளர்ச்சி அடையும். ගැලවීම ඇති මිනිස්සු තමයි දේව රාජ්‍යයට වැඩ කරන්න ඕනේ. இந்த ரட்சிப்பு உள்ளவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ඒක ஊழியம் නැති செய்ய නිසා வேண்டும். තමයි සභාවල් කඩා වැටෙන්නේ. அப்படி இல்லாதபடி தான் சபை உடைந்து සභාවල් விழுகிறது. නාස්ති වෙන්නේ. சபைகள் அழிந்து போகின்றது. ඒකයි මේ කොටස හරියට තේරුම් ගන්න இதை ඕනේ. நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள ගොඩ வேண்டும். දෙනෙක් මේ සභා ජීවිතේ දේව ලියවිල්ලට අනුකූලව වැඩ කරද්දී බොහෝ අය එකිනෙක කෙනා අතර ගැට නැති කර ගන්නවා. ஏனால் ஒரு சிலர் இப்படியா ஊழியம் செய்யும் பொழுது ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கி கொள்கிறார்கள். දෙවියන් වහන්සේ ස්වාමින් වහන්සේ මාගේ එඬේරා. ஏனால் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக මේ இருக்கின்றார். කියනවා இங்கே சொல்கிறது, ඊළඟට අපි කියමු அடுத்து வாசிப்போம் 8 වෙනි වචනේ ඉඳලා. 8ாம் வசனம். මට පළමුවා සියල්ලෝම සොරු සහ කොල්ලකන්නෝ ඇත්තය. නමුත් බැටළුවෝ ඔවුන්ට ඇහුම් කන්න දුන්නෝය. දොරකඩ නම් මමය. යමෙක් මා කරුණ කොටගෙන ඇතුල් වේද ඔහු ආරක්ෂා කරනු ලැබ ඇතුළත සහ පිටතට ගොස් ගොදුරු ලබන්නේ. මේ වචනේ ගැඹුරුයි. இந்த வார்த்தையானது மிக ஆழமானது. 9ாம் வசனம். දොරකොඩ යේසුස් වහන්සේ. நானே வாசல், යේසුස් වහන්සේ කිව්වා මෙන්න මම දොර ළඟ සිට இதோ நான் வாசல் அண்டியிலே நின்று තට්ටු කරමි. தட்டுகிறேன். ඔබ කැමතිද ඔබගේ පරණ දොර අයින් කරලා உங்களுடைய பழைய வாசலை நீங்கள் මා ඒමට விரும்புகிறீர்களா? ප්‍රථම නුඹට තිබුණා වූ ලබ්ධිය
முதல் இருந்தான இச்சைகளை, නුඹට තිබුණා වූ විශ්වාසය, உன்னுடைய நம்பிக்கைகளை, නුඹේ තිබුණා වූ රූප ඇදහිම உன்னுடைய சில வழிபாடுகளை ඉවත් කරලා நீக்கிவிட்டு මට දෙන්න දොරකොඩ වෙන්න. என்னை வாசலாக்கிக் கொள். එහෙනම් මම නුඹට දෙනවා කාරණා කීපයක්. அப்பொழுது சில காரியங்களை நான் එකක් உனக்கு தருவேன். තමයි මම නුඹ තුලට ඇතුළු වෙන්න ඉඩ හරින දේවල් நான் உனக்குள்ளே வர இடம் கொடுக்கின்றவைகள் තුල அதற்குள் ආරක්ෂාව නුඹට දෙනවා. பாதுகாப்பு உண்டு. ඒ කියන්නේ මගේ ජීවිතේ ආරක්ෂාව තියෙනවා. என்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு உண்டு. ශරීරයට විතරක් නෙමෙයි. சரீரத்துக்கு மாத்திரம் මගේ அல்ல, ආත්මයට ආරක්ෂාවක් තියෙනවා. உன்னுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு உண்டு. ඊළඟට அடுத்து නුඹ ඇතුළත සහ நீ உள்ளும் පිටත. புறம்பும். ඇතුළත මොනවද? உள்ளே என்ன ආත්මික. ஆவிக்குரிய, පිටත මොනවද? புறம்பே என்ன භෞතික. உலக பிரகாரம். අපි අධර්මිෂ්ඨකම ඒකට හම්බ කරන්නේ නැහැ. அப்பொழுது அநீதியாக நாங்கள் உழைப்பதில்லை. දැන් ඔබට මට සිතුවිල්ලක් ආවොත් உங்களுக்கு எனக்கு ஒரு சிந்தனை வந்தால் බයිබලයට විරුද්ධව வேதத்துக்கு புறம்பாக හම්බ කරන ක්‍රමයකට, உழைக்கின்ற வழிகள், සූදුවකට, ஏனால் ஒரு சூது, වංචාවකට යන්න. ஏமாற்றி. ඔබගේ ප්‍රශ්නේ මොකද්ද? உங்களோட பிரச்சனை என்ன? ඔබ ස්වාමින් වහන්සේව நீங்கள் කத்தரை ඉඩ දීලා නැහැ ඔබගේ ඉන්දේර වෙන්න. மேய்ப்பராக இடம் ඒ නිසා கொடுக்கவில்லை. ඔබ කැමති நீங்கள் விரும்புகிறீர்கள் පිටත ගොදුර வெளியில் இருந்தான காரியங்களை වංචාවෙන් ගන්න, வஞ்சனையாக හොරකමින් எடுத்துக்கொள்வதற்கு, ගන්න. திருடி අනේ எடுத்துக்கொள்வதற்கு. බදු අයට තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் උඹලා இயேசு මට சொல்கிறார். ස්වාමිනී ස්වාමිනී කියනවා. நீங்கள் என்னை கத்தாவே නමුත් கத்தாவின උඹලා போதிலும் ස්වර්ගයට යන්නේ නැහැ. நீங்கள் பரலோகத்துக்கு මොකද போவதில்லை. උඹලා මගේ නම නිකන් ස්වාමිනී ස්වාමිනී කිව්වට நீங்கள் என்னுடைய பேரை வெறுமையாக මට கத்தாவே උඹලා கத்தாவின சொல்ல போதிலும் එඬේරා වෙන්න දීලා නැහැ. நான் என்னை உங்களுக்கு ඒ එඬේරා மேய்ப்பராக වෙන්න දීලා නැති නිසා மேய்ப்பராக்காதபடினால் නුඹලා තුල තිබෙනවා ලොකු අධර්මිෂ්ඨ දේවල්. உங்களுக்குள்ள அநீதியான காரியம் නුඹලා இருக்கிறது. තුල තිබෙනවා අයුතුකම. உங்களுக்கு அநீதி அக்கிரமம் එනම් இருக்கின்றது. මිත්‍රය, நண்பர்களே, ඔබගේ හදවත உங்களுடைய உள்ளத்தை යේසුස් වහන්සේට බාර දෙන්න. இயேசுவுக்கு ඒ විට ஒப்புக்கொடுங்கள். ඇතුල් වන දේ அதுக்குள்ளே வரும் பொழுது තුල මොකක්ද වෙන්නේ? என்ன நடக்கும்? ආරක්ෂාව තියෙනවා. பாதுகாப்பு உண்டு. උන්වහන්සේ ඉඩ හරින්නේ නැහැ. அவர் இடம் கொடுப்பதில்லை. අපිව විනාශ කරන දේ අපේ හදවත ඇතුළට එන්න. எங்களை அழித்து போடுவது உள்ளே උන්වහන්සේ வருவதற்கு ඉඩ இடம் கொடுப்பதில்லை. හරින්නේ නැහැ වංචාවෙන් හරි හම්බ කරන්න. ஏனால் ஏமாற்றியான விதத்தில் உழைப்பதற்கு උන්වහන්සේ இடம் ඉඩ கொடுப்பதில்லை. හරින්නේ නැහැ අපි තුලින් අන් අයට නපුරක් කරන්න. மற்றொரு தீமை வருவதற்கு இடம் கொடுப்பதில்லை. ඇයි? ஏன்? මේ පොළවේ இந்த பூமியிலே ස්වාමින් වහන්සේ கத்தர் මාගේ එඬේරා. என்னுடைய மேய்ப்பர். දැන් ඔබට තේරෙනවද ඔබ තුල තියෙන ප්‍රශ්නේ මොකක්ද? இப்பொழுது உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன என்று புரியுங்களா? පල්ලි එනවා, ஆலயத்துக்கு வருகின்றீர்கள், යාඥා කරනවා, ஜெபிக்கின்றீர்கள், දසයෙන් කොටස් දෙනවා. தசம்பாகத்தை கொடுக்கின்றீர்கள். නමුත් ஆனாலும் ස්වාමින් වහන්සේ ඔබේ එඬේරා නෙමෙයි. கத்தர் உங்களுடைய மேய்ப்பராக ඒ இல்லை. නිසා තමයි පරීක්ෂාවන් වලට වැටෙන්නේ. ஆகவே தான் சோதனைக்குள்ளே ඒ விழுகின்றீர்கள். නිසා තමයි අයුතුකමට යන්නේ. ஆகவே தான் அநீதியான காரியம் මේවට செய்கிறீர்கள். තර්ක කරලා වැඩක් නැහැ. இதுக்கு விவாதம் செய்து பயன் இல்லை. මම මේ දේවල් පුංචි අවදියේ පටන් හොඳටම දැකලා இது තියෙනවා. நான் சிறு வயது காலம் முதல் நான் கண்டு මම දැකලා கொண்டிருக்கின்றேன். තියෙනවා සභාව හොඳට පිවිදිලා ඊළඟ සතිය දෙකේ ආයෙ වැටෙනවා. ஏனால் சபை திடீரென பிறகு எழுப்புதல் அடைய அடுத்த මම வாரத்தில் දැකලා விழுந்துவிடும். තියෙනවා දේවදාසින් හොඳට පාවිච්චි වෙලා ඊළඟ අවුරුද්දේ උන් සේවය අතාරිනවා. ஏனால் ஒரு சில ஊழியக்கார வல்லமையா பயன்படுத்துகின்றார், சில காலம் அடுத்து வரும்பொழுது இல்லாமல் මොකද්ද போய் මේ விடுகிறார். ප්‍රශ්නය? என்ன பிரச்சனை? ස්වාමින් වහන්සේ Tamanගේ එඬේරා කරගත්තේ නැති නිසා. கத்தரை தன்னுடைய மேய்ப்பராக்கவில்லை. මගේ එඬේරා ස්වාමින් වහන්සේ. என்னுடைய மேய்ப்பர் கத்தராக ඒ இருக்கின்றார். යේසුස් වහන්සේ. அது இயேசுவா இருக்கின்றார். උන්වහන්සේට මම කියලා තියෙනවා அவருக்கு நான் சொல்லி இருக்கின்றேன், මා තුලට පැමිණෙන දේවල් ඔබගේ දොරෙන් මිස ඔබ සෝදිසි කර මිස මා තුලට එවන්න එපා. ஆண்டவரே என்னுடைய வாசலுக்குள்ளே வருகிற ஒவ்வொன்றையும் நீர் பரீட்சித்து பார்த்து அனுப்பும், வேறு ஒன்றை அனுப்ப එතන வேண்டாம் කියනවා என்று. 10 වෙනි වචනය 10ாம் வசனம் சொல்கிறது, සොරා එන්නේ திருடன் திருடன் සොරකම් திருடவும், කරන්නටත් திருடவும் මරන්නටත් கொல்லவும் විනාශ කරන්නටත් அழிக்கவும் පමණක් කිය. வருகிறானே என்று සොරා வேறொன்றும் එන්නේ இல்லை. එලේට. வேறொன்றுக்கும் வரான். සොරා එන්නේ මොනවටද? திருடன் எதற்காக வருகிறான்? සොරකම් කරන්නට, திருடுவதற்கு, මරන්නට, கொல்லவும், විනාශ කරන්නට அழிக்கவும் පමණක් කිය. வருகிறானே මෙතන என்று සොරා வேறொன்றுக்கும் කිව්වේ இல்லை. කාටද? திருடன் என்பது ඒ யாரை? සොරා කියන වචනයට இந்த திருடன் என்னும் අපිට දාන්න පුළුවන් යක්ෂයා එන්නේ பிசாசு பெறுவது සොරකම් කරන්නට. திருடவும், මොකක්ද? என்ன? මගේ ආත්මය. என்னுடைய ஆத்மாவை. වෙන්නේ මොකටද? எதற்கு வருகிறான்? විනාශ කරන්නට. கொல்ல வருகின்றான். ඒ මොකක්ද විනාශය? என்ன அந்த සදාකාල ගිනිවිලට. நான் நித்திய நரகத்திற்கு. යොහන් 3:16 මොකද්ද කිව්වේ? யோவான் 3:16 උන්වහන්සේ වදාපු කෙනෙක් அவரை විනාශ விசுவாசிக்கிறவர் නොවන පිණිස அழிந்து போகாதபடிக்கு උන්වහන්සේට ප්‍රස්තාව දීලා තිබෙනවා. அவர் அங்கு இடம் එනම් கொடுத்திருக்கிறார். සාතන් එන්නේ பிசாசு பெறுவது සොරකම් කරන්නට, திருடவும், මගේ ආත්මික මරණය මටත් කරන්න, நாவிக்குரிய මව විනාශයට පත් කරන්න පමණක්ය. ஆத்மை கொள்ளும் ඌට அழிக்கும் අපි என்று ලවා வேறொன்றும் කරගන්න இல்லை. වෙන දේවල් නැහැ. அழிப்பது என்று வேறொன்றும் அவனுக்கு இல்லை. ඌ මිනිසුන්ට ගැලවීම දෙන්න යන්නේ නැහැ. அவன் மனிதனுக்கு ரட்சிப்பை ඒ கொடுப்பதில்லை. නිසා මම ஆகவே நான் යේසුස් වහන්සේ, இயேசு, මෙතන මා කියන වචනේට දාන්න ඕනේ යේසුස් වහන්සේ කියලා. நான் என்ற இடத்துல இயேசு என்று சொல்ல வேண்டும். ආවේ ඔවුන්ට நான் அவர்களுக்கு ජීවනය ලැබෙන පිණිසත්, ஜீவனை கொடுக்கவும் ඒ අධික ලෙස ලැබෙන පිණිසත්. அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். මෙතන ජීවනය කියන්නේ මොකක්ද? இங்கே ஜீவன் என்று சொல்வது என்ன? මිහිපිට මාගේ
ගැලවීම இந்த பூமியிலே ரட்சிப்பு අධික ලෙස කියන්නේ මොකද්ද? அதிகமாக என்ன සදාකාල ජීවනය. நித்திய ஜீவன். ඒතකොට දෙවියන් වහන්සේ මට දෙන්න කැමති වෙන්නේ ස්වාමීන් වහන්සේ මාගේ නේරා වුණාම මට මරණයෙන් පසුව මට තිබෙනවා සදාකාල ජීවනය. கர்த்தர் என்ன மேய்ப்பராய் இருக்கும் பொழுது இந்த பூமியிலே மரணத்தின் பின்பு நித்திய ஜீவன் நித்திய வாழ்க்கை ஒன்று உண்டு. මට හිඟයක් නැහැ. எனக்கு குறைவில்லை. කොහෙද? எங்கே? මිහි පිටත් இங்கும் ස්වර්ගයේත් பரலோகத்திலும். භූමිකවත් பூமியிலும் ස්වර්ගීකවත් பரலோகத்திலும். කවුරු නිසාද? யாருனால்? ස්වාමීන් වහන්සේ கர்த்தரால். මාගේ නේරා නිසා. அவர் என்னுடைய மேய்ப்பராய் මට කිසි இருக்கிறபடியால் හිඟයක් නැහැ. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියන ඊළඟට அடுத்து கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, මිත්‍රයෝ ඔබේ ජීවිතේට දෙවියන් වහන්සේ කතා කරනවද? நண்பர்களே உங்களோட வாழ்க்கையோட ඔබට ஆண்டவர் දැනෙනවද பேசுகிறார். යේසුස් වහන්සේ ඔබ තුලට පැමිණෙමින් ඔබව ආක්‍රමණය කරන බව? உங்களுக்குள்ளே வந்து உங்களை ஆளுகை செய்கிறார் என்று මම புரிகின்றதா? කියනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මේ ස්වාමීන් වහන්සේව පිළිගන්න. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். Receive Jesus Christ into your life. ඔබගේ ජීවිතයට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්න. உங்களோட வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக That ஏற்றுக்கொள்ளுங்கள். he shall give you life abundantly. බහුලව දෙවියන් වහන්සේ ඔබට ජීවනය දෙවි. அவர் பரிபூர்ணமான ஜீவனை உங்களுக்கு கொடுப்பார். මේ පවසනවා இங்கே சொல்கிறார், යහපත් බැටළු එඬේරා. நானே நல்ல மேய்ப்பன். යහපත් බැටළු එඬේරා තමාගේ ජීවිතේ බැටළුවන් උදෙසා දෙන්නේය. நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக தான் ஜீவனை එඬේරෙක් கொடுக்கின்றார். නොවූ බැටළුවන්ගේ අයිතිකාරයා නොවන්නා වූ කුලී වෘකයා එනවා දැක බැටළුවන් අතහැර පලා යන්නේය. மேய்ப்பனா இராதவனும் ஆடுகளுக்கு சொந்தக்காரனும் அல்லாதவன் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகின்றான். වෘකයාවුන් අල්ලමින් විසුරුව දමන්නේය. அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி பலா அவைகளை යන්නේය. சிதறடிக்கும். ඔහුගේ කුලීකාරයෙක් නිසාත් බැටළුවන් ගැන නොසලකන නිසාත්ය. ஏனென்றால் அவன் கூலிக்காரன் என்றபடியினால் அவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. යේසුස් කියන මම කුලීකාරයෙක් නෙවෙයි. ஏனென்றால் நான் கூலிக்காரன் මම இல்லை, නුඹේ ස්වාමින් වහන්සේ. நான் உன்னுடைய கர்த்தர். මම නුඹේ යහපත් බැටළු එඬේරා. நானே நல்ல එනිසා මම மேய்ப்பன். නුඹ වෙතට ආවේ කුලීකාරයෙක් හැටියට නෙවෙයි. நான் கூலிக்காரனாக உன்னிடத்திலே මම නුඹ வரவில்லை, නිසා මිලය ගෙව්වා. உனக்காக நான் கிரியன் මම செலுத்தினேன், නුඹව මාගේ කරගත්තා. உன்னை என்னுடையவன் ඒ என்று නිසා மாற்றிக் තමයි கொண்டேன். දාවිද් කියන්නේ ஆகவே தான் தாவீது சொல்கிறார், ස්වාමින් වහන්සේ கர்த்தர் මාගේ එඬේරා. என்னுடைய மேய்ப்பர், යේසුස් වහන්සේ இயேசுவானவர் මාගේ එඬේරා. என்னுடைய இரட்சகர், යේසුස් වහන්සේ இயேசுவானவர் මාගේ එඬේරා. என்னுடைய மேய்ப்பர். එවිට මට මොකද වෙන්නේ? அப்பொழுது என்ன මට நடக்கிறது? ජීවනයේ බහුලත්වයෙන් ලැබෙනවා. எனக்கு ஜீவன் මගේ பரிபூர்ணமாக හදවතට கிடைக்கும். ඇතුල් වන දේවල් යේසුස් වහන්සේ තුලින් ගමන් කරනවා. ஏனென்றால் என்னுடைய தேவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்குள்ளே මම வருகின்றது. ඒකයි කිව්වේ සභාවේ ඔක්කොම හාලෙලූයා ප්‍රශංසායවා කියනවා. හැමදාම පල්ලියනවා ප්‍රශ්න වලට යාඥා කරනවා. නමුත් මේ තැනන් වහන්සේව තමන්ගේ ජීවිතයට ඇතුල් කරගෙන ජීවිතය බාර දීලා නැහැ. அநேகர் ஆலயத்துக்கு வருகிறார், ஹல்லேலூயா சோத்திரம் சொல்லுகிறார்கள், பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாளும் இவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை. මේ කියනවා 14 වෙනි වචනය. 14 வசனம் சொல்கிறது, මම යහපත් බැටළු එඬේරාය. நான் நல்ல மேய்ப்பன், පියාණන් වහන්සේ මා අඳුනන්නාක් මෙන්ද. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் මා පියාණන් වහන්සේ අඳුනන්නාක් මෙන්ද. நான் பிதாவை அறிந்திருக்கிறது මම போலவும் මාගේ බැටළුවන් අඳුනමි. நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். මොකක්ද මේ කියන්නේ? நான் என்ன சொல்கிறார்? පෞද්ගලිකව එකිනෙක කෙනාව අඳුරනවා. நான் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ඔබ அறிந்திருக்கிறேன். යේසුස් වහන්සේව පිළි අරගෙන நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு උන්වහන්සේ එඬේරා බවට පත් වුණා නම් அவர் மேய்ப்பரை ஏற்றுக்கொண்டு මාව පෞද්ගලිකව උන්වහන්සේ අඳුරනවා. என்னை தனிப்பட்ட முறையிலே எல்லாவற்றையும் அவர் He அறிந்திருக்கின்றார். has identified me personally. උන්වහන්සේ මාව පෞද්ගලිකව අඳුනාගෙන තිබෙනවා. அவர் என்னை அடையாளம் கொண்டு கண்டிருக்கின்றார். කොයිතරම් උතුම් දෙයක්ද? எவ்வளவு ஒரு மேன்மையானது. ඒකම කියද්දි ස්වර්ගයේ ඉන්න පියාණනි කියද්දි அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்னும் பொழுது පුත්‍රයා කියනවා குமாரன் சொல்கிறார், මේ මගේ කෙනෙක්. இவர் என்னுடையவர். ඔය කතා කරන කෙනා இந்த பேசுகிறவர் එඬේරා මමයි. அவருடைய மேய்ப்பன் நான். ඒ කෙනා තමයි அவர்தான் මාව පිළිගත්තේ ස්වාමියා හැටියට. என்னை கர்த்தராக අනේ බදු ஏற்றுக்கொண்டார். අයට තමයි அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ස්වර්ගයට කතා කරන්න පුළුවන්. பரலோகத்துக்கு உயர்த்தி பேச முடியும். එවිට ස්වර්ගයේ පියාණන් වහන්සේට කියන්න බෑ කියලා. அப்பொழுது பரலோகத்தின் பிதாவுக்கு முடியாது என்று சொல்ல முடியாது. අනේ තැනට අපි එන්න ඕන. அப்படி அந்த இடத்துக்கு நாங்கள் பெற අද வேண்டும். මොකද වෙලා තියෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கும்? අපිට තනියම දෙවියන්ට කතා කරගන්න දන්නේ නැහැ. என்னால இங்க தனியாக தேவனோடு பேச අපි முடிவதில்லை. පාස්ටර් කෙනෙක් කරා කතා කරන්න. நாங்கள் ஒரு பாஸ்டர் மூலமாகத்தான் பேசுகிறோம். තරව්කාරයෙක් කරා යන්න ஒரு හදනවා. தரகரோடு தான் பேசுகிறோம். තරව්කාරයෝ තවත් දුරට අවශ්‍ය නැහැ. இன்னொரு தரகர் எங்களுக்கு தேவையில்லை. යේසුස් වහන්සේ පමණයි මැදිහත්කාරය. ஏனால் இயேசு மாத்திரை மத்தியஸ்தர். දැන් ඔබත් මාත් நானும் මේ நீங்களும் සමදතාවේ ඉඳලා இந்த தொடர்பை வைத்துக் கொண்டு දෙවියන් වහන්සේට කතා කරද්දී தேவனுக்கு பேசும் பொழுது උන්වහන්සේ අහුම්කම් දෙනවා. அவர் செவி கொடுப்பார். කොයිතරම් කරුණාවක්. எவ்வளவு ஒரு கிருபை, what a grace and mercy. උන්වහන්සේගේ මොනතරම් කරුණාවක් අනුග්‍රහයක්. அவருடைய கிருபையின் தயவு எவ்வளவாக இருக்கின்றது. ප්‍රේමවන්තයනි, பிரியமானவர்களே, ඔබගේ ජීවිතේට உங்களோட வாழ்க்கையிலே ස්වාමීන් වහන්සේ මාගේ එඬේරා. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், මට හිඟයක් වෙන්නේ නැහැ. என்னுடைய குறைவு මේ ஒன்றும் කියන இல்லை. අනිත් වචන ටික. அடுத்த வசனங்கள், බැටළුවනුන් සමාගේ ප්‍රාණය දෙමි.
என்னுடைய மந்தைக்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்கின்றேன். කවද මේ ගාලට අයිති නොවූ වෙනත් බැටළුව මට ඇත්තාහ. இந்த தொழுவத்துக்கு உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. ඔවුන්ද මා විසින් ගෙනෙන්නට ඕනෑය. அவைகளையே நான் கொண்டு வர வேண்டும். ඔහු මාගේ හඬ අසන්නෝය. அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். එසේ එක රැලක්ද එක එඬේරෙක්ද වන්නහුය. அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே මේ බයිබල් மேய்ப்பனும் වලදී කතා කරන්නේ මොකක් ගැනද? இது எதை குறித்து பேசுகிறது? ඊශ්‍රායල් සෙනගගෙන් ඔබට අන්‍ය ජාතීන් ගැන. என்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்பாற்பட்ட புறஜாதிகளா எங்களை අපි අඩංගු වේකට. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். යේසුස් වහන්සේ ඊශ්‍රායල් සෙනගට කියනවා இயேசுவான இஸ்ரேல் ஜனங்களுக்கு මේ சொல்றார், රැළට අයිති නැති இந்த மந்தைக்கு மாத்திரம் තව இல்லாத බැටළුවන් සිටිනවා. இன்னும் மந்தைகள் இருக்கிறது. ක්‍රියාපොතේ 10 වෙනි පරිච්ඡේදයෙන් கிரியா அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே පේතුරුස් කොර්නේලිස්ගේ ජීවිතයට ඇතුල් වෙමින් பேதுரு கொர்நேலியுடைய வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது අන්‍ය ජාතීන් අතරට මේක යන්න இந்த ගත්තා. புறஜாதிகள் இடத்திலே போக යේසුස් தொடங்கியது. වහන්සේ තවත් ඉන්නවා බැටළුව මා තුලට එන්න. இன்னும் ஆடுகள் இருக்கிற என்னிடத்திலே வரும்படியாக එක එඬේරෙක් වන්නහුය. ஒரு மேய்ப்பனாக මා இருக்கின்றேன். විසින් නැවත ගන්නා පිණිස மீண்டுமாக මාගේ எடுத்துக்கொள்ளும்படியாக ප්‍රාණය දෙන බැවින් என்னுடைய ஜீவனை මාගේ கொடுக்கும்படியாக පියාණන් වහන්සේ මට ප්‍රේම කරනසේක. பிதாவானவர் என்னை நேசிக்கின்றார். මා විසින් නැවත ගන්නා පිණිස மீண்டுமாக என்னால் சேர்த்துக் මාගේ கொள்ளும்படியாக ප්‍රාණය දෙන බැවින් என்னோட ஜீவனை கொடுக்கும் මාගේ පියාණන් වහන්සේ මට ප්‍රේම කරනසේක. பிதா என்னை මම நேசிக்கின்றார். ප්‍රාණය දෙනවා உயிரை கொடுக்கின்றார் නැවත ගැනීමට. மீண்டும் எடுத்துக்கொள்ளும்படியாக. ඒ කාවද? அது யாரை? මේ විනාශ වෙච්ච විසිරිච්ච බැටළුවන්ව. இந்த சிதறுண்டு போன ஆடு மந்தைகளை කිසිවෙක් ඒක මාගෙන් උදුරා ගන්නවා නොව. என்னிடத்தில் ஒருவரும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். යේසුස් වහන්සේ මොකක්ද දන්නවද කියන්නේ? என்ன சொல்கிறார் මාව இயேசு? කවුරුත් මරණව නෙවෙයි. யாரும் என்னை கொலை செய்வதில்லை. මාව කවුරුත් ඝාතනය කරනවා නොවේ. யாரும் என்னை படுகொலை මම செய்வதில்லை. සිය කැමැත්තෙන් මගේ ජීවිතය මේ එඬේරා නිසා මගේ ජීවිතය මම දෙනවා. நான் மேய்ப்பராக சுய விருப்பத்தோடு கூட என் ஜீவனை கொடுக்கிறேன். කාටවත් බෑ මගේ ජීවිතය උදුර ගන්නට. யாருக்கும் என்னுடைய ஜீவனை මම எடுத்துக்கொள்ள කැමැත්තෙන් முடிவதில்லை. කුරුසගසට ජීවිතය දෙන්නේ. நான் சுய விருப்பத்தோடு கூட මම சிலுவைக்கு නැවත சென்றேன். ඒක මම ගන්නවා. மீண்டும் அதை எடுப்பேன். උන්වහන්සේ මෙතන කියන්නේ නොකිය මම නැවත මලවුන්ගෙන් නැගිටිනවා. இங்கே சொல்லாமல் சொல்றார், අපේ மறுத்தெழுந்து අන්තිම எழும்புவேன். සතුරාවන මරණය මම නිම කරනවා. ஏனென்றால் என்னுடைய கடைசி எதிரியாகிய மரணத்தை කිසිවෙකුට බෑ மேற்கொள்வேன். මගේ ජීවිතය උදුරා ගන්න. ஒருவருக்கும் என்னுடைய මම ஜீவனை ඒක දෙමි. நான் அதை ඒක கொடுக்கின்றேன். දෙන්න බලය දී තිබේ. அதை கொடுக்கும்படி எனக்கு அதிகாரம் නැවත கொடுக்கப்பட்டது. ගන්නටද බලය දී තිබේ. அதை எடுப்பதற்கும் මේ அதிகாரம் இருக்கிறது. ආඥාව இந்த கட்டளை මාගේ පියාණන් වහන්සේගෙන් ලැබීමින් කීසේක. இதை நான் பிதாவிடத்திலே What a பெற்றுக்கொண்டேன். depth in that word. මොනතරම් ගැඹුරක් තියෙනවද ඒ වචනේ. இந்த வார்த்தையில எவ்வளவு ஒரு ஆழமான වාස් காரியம் කියනවා මට இருக்கிறது. ආධිපත්‍යය තිබෙනවා. எனக்கு அதிகாரம் இருக்கின்றது. මම දෙන ජීවිතය நான் கொடுக்கின்ற ஜீவனை නැවත ගන්න. மூடுமா මේක මගේ எடுத்துக்கொள்வதற்கு පියාගේ ආඥාවක්. இது பிதாவினுடைய கட்டளை. උන්වහන්සේගෙන් ලැබපු දෙයක්. இது பிதாவிடத்தில் ඒ பெற்றுக்கொண்டேன். නිසා මේ අපේ එඬේරා කවුද? அப்படியான எங்களுடைய මේ மேய்ப்பன் யார்? මෙසියස් වහන්සේ. இந்த மேசியா. උන්වහන්සේ අපේ යේසුස් වහන්සේ. அவர் எங்களுடைய இயேசு. උන්වහන්සේව පිළිගත්තාම அவர் ஏற்றுக்கொண்டார். උන්වහන්සේගේ එඬේර භාවය මොකක්ද? அவருடைய மேய்ப்பனுடைய தன்மை என்ன? මැරුණා. மரித்தார். ඒ කවුරුත් මැරුවා නොවේ. யாரும் கொலை උන්වහන්සේ செய்யவில்லை. මැරුණා. அவர் மரித்தார். උන්වහන්සේ නැවත මලවුන්ගෙන් නැගිට්ටා. அவர் மீண்டும் උන්වහන්සේ කියනවා මමමයි ජීවිතය දුන්නේ. நானே தான் ஜீவனை கொடுத்தேன். මමමයි ගන්නේ. நானே தான் මගේ எடுக்கின்றேன். පියාණන් වහන්සේ මට ඒකට ආඥා කර තිබෙනවා. அதுக்கு எனக்கு பிதா கட்டளை එහෙනම් கொடுத்திருக்கின்றார். යේසුස් වහන්සේ නැගිට්ටේ උන්වහන්සේගේම බලය කරනකොට. ஏனென்றால் அவருடைய வல்லமை கொண்டவர் எழும்பினார். ඇයි? ஏன்? උන්වහන්සේ මැවුම් කාර්යය නිසා. அவர் சிருஷ்டி මෙන්න என்றபடியால் මේ එඬේරායි අපේ තැනෙන් ගැලවුම් කාර්යය. இந்த மேய்ப்பரும் எங்களுடைய ரட்சகரும் මට කිසි හිඟයක් නොවන්නේය. எனக்கு எந்த ஒரு குறையும் வருவதில்லை. මතෙව් 17:20 ඉඳලා 21ට. மத்தேயு 17ஆம் அதிகாரம் හිඟතාවයක් වෙන්නේ නැහැ. குறை வராதபடிக்கு. මතෙව් 17 மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20 සිට 21ට. 20 21 வசனங்கள். මේ පොළවේදී බොහෝ දේ උරුම කරගන්නට අපිට මේ මලවුන්ගෙන් නැගිට යේසුස් වහන්සේ කෙරෙහි තිබෙන ඇදහිල්ල අවශ්‍යයි. ஏனென்றால் இந்த பூமியில அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மருத்துவர் உயிர்த்த இயேசுனோட வல்லமை எங்களுக்கு தேவை. ස්වාමින් වහන්සේ ඔබ පිළිගත්තාද? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களா? උන්වහන්සේට එඬේරත්වය ඔබ දුන්නාද? அவரை மேய்ப்பராக இருக்கும்படி இடம் එහෙනම් கொடுத்தீர்களா? උන්වහන්සේ කෙරෙහි ඔබගේ ඇදහිල්ල පිහිටුවාද දැන්? அவர் மேல் உங்களுடைய நம்பிக்கை මේ வைத்திருக்கிறீர்களா? මේ கරුණු තුන හොඳට ගලප ගන්නට. இந்த மூன்று காரியங்களையும் வைத்துக் ඔබ கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේව ස්වාමින් වහන්සේ බව පිළිගත්තාද? நீங்கள் கர்த்தரா இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா? එපමණකින් නොනැවති ඔබගේ ජීවිතයේ බාරකාරත්වය උන්වහන්සේට දුන්නද? உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு என்று ஒப்பு கொடுத்தீர்களா? දැන් උන්වහන්සේ කෙරෙහි ඔබ ඇදහිල්ල තැබුවාද? இப்பொழுது அவர் மேல் நம்பிக்கை ඇදහිල්ල வைத்திருக்கிறீர்களா? තබනවා කියන්නේ මොකද්ද?
ඇදහිල්ල තබනවා කියන්නේ මොකද්ද? விசுவாசம் வைப்பது என்பது என்ன? උන්වහන්සේ කෙරේ විශ්වාස කරමින් උන්වහන්සේට කීකරු වෙනවා කියන එක. என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பது. 20 කියනවා 20 சொல்கிறது, යේසුස් වහන්සේ කියනසෙක් இயேசுவான சொல்கிறார், නුඹලාගේ ඇදහිල්ල මදිකම නිසාය. உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் සබුවක් නුඹලාට කියමි. மெய்யாவை சொல்கிறேன், අබෑටයක් පමණ ඇදහිල්ල නුඹලාට ඇත්නම් கடுகு விதி அளவு விசுவாசம் உங்களுக்கு මේ இருந்தால் කන්දට කතා කොට நீங்கள் இந்த மலையை பார்த்து මෙතනින් අහක් එතනට යවයි කීවත් இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல ඒක යන්නේය. அது அப்புறம் போம். කිසිවක් உங்களால் නුඹලාට බැරි ஒன்றும் නොවන්නේ கூடாது. කීසක. මොකද්ද බැරි? ஒன்றும் கூடாத පොළවේ காரியம். කිසිවක් නුඹලාට බැරි වෙන්නේ නැහැ. உங்களால் ஒன்றும் முடியாததே இருக்காது. ඔයාගේ මද ඇදහිල්ලක් තිබෙනවා. මොකක්ද? உங்களுடைய விசுவாச මාව குறைவு තාම இருக்கிறது. ස්වාමින් වහන්සේට සම්පූර්ණ පිළිගැනීමේ මදකමක් තිබෙනවා. இன்னும் முற்றுமாக என்ன இயேசு இரட்சகராய் මාගේ ஏற்றுக்கொள்ளவில்லை. ඉන්දේ රත්වය ගැන නුඹලාට සැකයක් තිබෙනවා. நான் மேய்ப்பராய் இருப்பதை குறித்து නිසා சந்தேகம் இருக்கிறது. මද ඇදහිල්ලක්. என்றால் குறைந்த ඒ விசுவாசம். නිසා බැරි වී තිබෙනවා. ஆகவே முடியாமல் නුඹලාට இருக்கிறது. පුංචි අබෑටයක් තරමට ඇදහිල්ල තිබෙනවා නම් ஆனால் உங்களுக்குள்ளே சிறு கடுகளவு ඔයාලට පුළුවන් விசுவாசம் මේ කන්ද இருந்தால் පහ කරන්නට. இந்த மலையை அப்புறப்படுத்த ඔයාලට முடியும். කිසිවක් බැරි නොවන්නේ. உங்களால் ஒன்றும் முடியாமல் ස්වාමීන් වහන්සේ இருப்பதில்லை. මාගේ ඉන්දේ රාය. கர்த்தரினுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். මට කිසි හිඟයක් නොවන්නේ. எனக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. උන්වහන්සේ ස්වාමින් වහන්සේ කියන්නේ කවුද? அவர் கர்த்தர் என்பது யார்? යේසුස් වහන්සේ இயேசுவானவர். මාගේ ඉන්දේ රාය. என்னுடைய මම மேய்ப்பர். උන්වහන්සේ කර ඇදහිල්ල තබන කල அவர் மேல் விசுவாசம் வைக்கும் මට பொழுது කිසි හිඟයක් நான் නොවන්නේ. தாழ்ச்சி அடைவதில்லை. මේ කරුණු ටික සම්පූර්ණ වෙන්නේ නැතුව இந்த காரியங்கள் ஒன்று මේ බයිබල් ஒழுங்காமல் පදේ ගෙදර ගැහුවට இந்த வார்த்தையை வீட்டில் அடித்த වාහනවල போதிலும், ගැහුවට வாகனங்களிலே அடித்த මේවා போதிலும், ව්‍යාපාරික ස්ථානවල ගැහුවට வியாபார சங்களை வைத்த போதிலும், ඔබට මේ පොළවේ බැරි දේවල් බොහොමයක් වෙන්න යනවා. ஏனென்றால் முடியாத பல காரியங்களால் செய்ய අපි முடியும். ලබන සතියේ அடுத்த வாரத்திலே ගීතාවලියේ 23 2 කතා කරන්න යනවා. நாங்கள் 23 இரண்டாம் මම வசனம் විශ්වාස வாசிக்க කරන போகிறோம். ඔබ යමක් ලබනවා දෙවියන් වහන්සේගෙන්. நீங்கள் ஆண்டவருக்குள் ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். අපි දනගසා යාඥා කරමු. நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். Oh hallelujah. ஹalleluya. ஆமென். Praise the Lord. ஆம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. Oh Jesus. Oh Rabashandara. இயேசுவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. Ribikansi Karamashandara. இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே. The Lord is my shepherd. I shall not be in want. Oh Lord, you are Jesus. ஹalleluya. Oh Jesus, you are the shepherd. ஆண்டவரே, நீர் மேய்ப்பராய் And I trust in you. I have faith in you, my Lord. நம்மை விசுவாசிக்கிறேன் So ஆண்டவரே. nothing will lack. ஹalleluya. எனக்கு தாழ்ச்சி That you shall வருவதில்லை bless me, ஆண்டவரே. Lord. எனக்கு குறை මේ வருவதில்லை පොළවේ ஆண்டவரே. අපිට කිසිවක් බැරි වෙන්නේ ඔබ කෙරේ ඇදහිල්ල තබන කල. ஆண்டவரே, மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது கூடாத காரியம் ஒன்றும் இராது. ඔබ ලබන සතිය මේ ගීතාවලිය 23 ஆண்டவரே, அடுத்த வாரம் சங்கீதம் 23 ඔබ අපට அதிகாரத்திலே කතා කරන්නට යන්නේ මොනවද? நீர் என்ன பேச අපි போகின்றீர்? බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். What a grace that you have shown me, Lord. මොන කරුණාවක්ද ඔබ දක්වා තිබෙන්නේ. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவாக இருக்கின்றது. අපි දැන් යාඥාවෙන් මෙහි අවසන් කරමු. இப்பொழுது நாங்கள் ஜெபித்து ஆராய்ந்து முடிவடைய செய்வோம். ආදරවන්ත දෙවි පියාණනි, அன்பான தகப்பனே, බොහොම ස්තුතියි ඔබට. உமக்கு நன்றி. ඔබ දුන්න මේ කරුණාව ගැන உம்முடைய கிருபைக்காக අපි ප්‍රීති වෙනවා. நாங்கள் மகிழ்ச்சி අපි அடைகிறோம். ඔබගේ නාමයෙන් මහිමයට පත් කරනවා. உம்முடைய நாமத்தை ඔබේ மேம்படுத்துகின்றோம். නාමය ඔස්සවනවා. உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்றோம். ස්වාමිනී මේ මෙහෙය இந்த ஆராதனையை යම් අර්ථයක් ඇතුව ඔබ වහන්සේගේ නාම මෙහෙයක්. ஒரு அர்த்தத்தோடு நீ ஏற்படுத்தின ஒரு ஆராதனை. මේක පියවරෙන් පියවර ඔබ වර්ධනය කරන්නට යනවා. இது படிப்படியாக வளர்ச்சி அடைய செய்யும். ස්වාමිනේ අපි දිරි ගන්නවා මිනිස්සුන්ට මේ වචන අසන්නයි இந்த කියලා. வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் தைரியப்படுத்துகின்றோம். වාසි මේ මෙහෙතු කරන කොටගෙන இந்த ஆராதனையை கொண்டு ඉමහත් දේ කළ මැනව. பெரிதான காரியங்களை ස්වාමීන් செய்வீராக. වහන්සේ මාගේ ඉන්දිරාය. கர்த்தரின் மேய்ப்பராய் මට இருக்கிறார். හිඟයක් නොවන්නේ. நான் தாழ்ச்சி அடைய. ස්තුතියි ස්වාමිනේ. நன்றி ஆண்டவரே. ගෞරවය ඔබටයි. கனமும் உமக்கு ஆண்டவரே. ඔබ මහිමය ඔබටයි. உமக்கு மகிமை අද உண்டாகட்டும். අපි දැනගත්තා. இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். දාවිද්ගේ ගීතාවලියේ தாவீதுடைய ඒ சங்கீதத்திலே 23 එක කතා කළ රහස. 23 ஒன்று பேசிய මෙහි ரகசியம். ඔබ තවත් අපිට බොහෝ දේ ඉගෙනුව இது මැනව. கூட அநேக காரியங்களை கற்றுக் සියල්ලන්ට கொடுப்பீராக. ආශිර්වාද කළ මැනව. எல்லாரையும் යේසුස් ஆசீர்வதிப்பீராக. වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில்